அல்ஹம்துலில்லாஹ். நிகழ்ச்சி இப்போது ஆரம்பமாகிறது. அல்லாஹ்வினுடைய மகத்தான கிருபையினால் மேலப்பாளையம் மயிலக்காதர் தெரு மற்றும் பூலிப்புது தெரு மேத்தமர் பாளையத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஃபைலுர் ரஹ்மான் அரபிக் கல்லூரி சார்பாக மேலப்பாளையத்தினுடைய அனைத்து பெண்கள் அரபிக் கல்லூரிக்கு மத்தியில் அந்த மாணவிகளுக்கு மத்தியில் ஒரு பேச்சு போட்டி நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஒரு மாதத்திற்கு முன்பாக திட்டமிட்டிருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ், திட்டமிட்டபடி அந்த நிகழ்ச்சி இப்போது ஆரம்பமாகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நிகழ்ச்சியை கபூல் செய்வானாக. இந்த நிகழ்ச்சியை எங்களுடைய கல்லூரியினுடைய மூத்த பேராசிரியர் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அப்துல் சமது மிஸ்பாஹி ஹலரத் பெருமை அவர்கள் தலைமையேற்று நடத்தி தருவார்கள். ஆரம்பமாக கல்லூரியினுடைய ஹிஃபுல் மாணவி தய்யிபா இறைவசனங்கள் ஓதி இந்த நிகழ்வை துவங்கி வைக்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யாசீன் வல் குர்ஆனில் ஹகீம். لقد حق القول على أكثرهم فهم لا يؤمنون. إنا جعلنا في أعناقهم أغلالا فهي إلى الأذقان فهم مقمحون. صدق الله العظيم. السلام عليكم. இங்கே மேலப்பாளையத்தினுடைய பெரும்பகுதியான மதரசாவினுடைய கல்லூரிகளுடைய ஆலிமா பிள்ளைகள், ஆலிமா வகுப்பு பிள்ளைகள் இங்கே இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கு கலந்து கொள்கின்றார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய கல்வி அறிவை மென்மேலும் அதிகப்படுத்துவானாக. இங்கே நடுவர்களாக 3 ஆலிம் பெருமக்களை நாங்கள் அழைத்திருக்கின்றோம். முதலாவதாக கண்ணியத்திற்குரிய மௌலானா மௌலவி அல்ஹாஜ் ஷாகுல் ஹமீது ஜலாலி ஹஜரத் அவர்கள். அவங்கள பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டுனா, ஒரு பெரிய எழுத்தாளர், அதே போன்று ஒரு பெரிய பேச்சாளர், இன்னும் அதிகம் வாசிக்கக்கூடிய பழக்கமுடைய கண்ணியத்திற்குரிய ஹலரத் பெருந்தகை. இந்த அவைக்கு இந்த நிகழ்ச்சியில் அவர்கள் நடுவராக அமர்ந்திருப்பது உண்மையில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அடுத்து எங்களுடைய ஹிஃபுல் உஸ்தாத் ஆசிரியர் பெருந்தகை கண்ணியத்திற்குரிய மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் பேட்டை ரஹ்மான் பேட்டை பள்ளியினுடைய தலைமை இமாம் கண்ணியத்திற்குரிய செய்தி ஹசரத் அவங்களும் அப்படிதான் இந்த அவையில் இந்த நிகழ்ச்சியில் நடுவராக பங்கேற்பது பொருத்தமான ஒரு விஷயம். காரணம், அதில் உண்மையிலே நல்ல திறமையானவங்க. எப்பொழுதுமே அவங்க அரபி கிதாபோடி தொடர்புலேயே இருப்பாங்க. அதே மாதிரி இன்றைய காலத்துக்கு தேவையான பயானை சமூகத்திற்கு ஜும்மாவுடைய மேடையில் எடுத்து வைக்கக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் நாங்கள் ஓதுகின்ற காலத்தில் பார்த்திருக்கின்றோம். ஆக அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்திருப்பது உண்மையில் எங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கிறது. அடுத்து 3ஆவதாக கண்ணியத்திற்குரிய மௌலானா மௌலவி அல் ஹாஃபில்
அப்துல் ரஹ்மான் சிராஜி ஹசரத் அவர்கள். அவங்க வந்து பாளையங்கோட்டை சதகத்துல்லா அப்பா கல்லூரியுடைய பள்ளியினுடைய தலைமை இமாமா பணி செய்கிறாங்க. தமிழகத்தினுடைய மிக முக்கியமான கல்லூரி பிலாலியா போன்ற கல்லூரியில் என்ன செய்திருக்காங்கன்னு சொல்லிட்டுனா பணி செய்திருக்காங்க. அவர்களும் அரபி துறையில் தேர்ச்சி பெற்றவர்கள். அவர்களும் இங்கே நடுவராக அமர்ந்திருப்பது உண்மையில் எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. எங்களுடைய நிர்வாகத்தின் சார்பாக இங்கே வந்திருக்கக்கூடிய நடுவர் கண்ணியத்திற்குரிய 3 நடுவர் பெருமக்கள் எல்லோரையும் நாங்கள் மதரசாவின் சார்பாக வரவேற்கிறோம், வாழ்த்துகின்றோம், துஆ செய்கின்றோம். அதேபோன்று இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து கல்லூரியினுடைய உஸ்தாதுமார்கள், மாணவ பிள்ளைகள், பெற்றோர்கள் எல்லோரையும் நாங்கள் எங்களுடைய நிர்வாகத்தின் சார்பாக மனமுவந்து உங்களை நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ வந்து இன்ஷா அல்லாஹ் நிகழ்ச்சி ஸ்டார்ட் ஆகுது. இதில் எப்படின்னு சொன்னால் 3 நடுவர் இருக்காங்க. அல்லாஹ்வுடைய கிருபையால் நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் எந்த அளவுக்கு அமானித தன்மையை நாங்கள் பேணி இருக்கிறோம் என்பதை அந்த 3 நடுவர்களும் உண்மையில் அறிந்திருக்கின்றார்கள். முழுக்க முழுக்க அல்லாஹ்வின் மீது நாங்கள் ஆதரவு வைத்து நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் கையில் எடுத்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். 3 நடுவர்களுக்குமே எந்த மதரசாவிலிருந்து பிள்ளைகள் கலந்துருக்காங்க, எந்த பிள்ளைகளுடைய பேர் என்ன, மதரசாவுடைய பட்டியல் என்னன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. இந்த விஷயத்தில் நாங்கள் முழுக்க நாங்கள் அமானியத்தை பேணுகின்றோம். இறுதியாக இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு லெட்டர் இருக்குது தெரியுமா, இந்த லெட்டருக்குள்ள தான் எந்த மதரசாக்கள் கலந்துக்கிறாங்க, அந்த மதரசாவினுடைய கல்லூரியினுடைய பெயர் என்ன, அந்த பிள்ளைகளுடைய பெயர் என்ன, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்ன, அவர்களுடைய ரோல் நம்பர் என்ன, எல்லாமே இதில் ஸ்டேப்லர் அடித்து இதில் தான் நம்ம வச்சுருக்கோம். இன்ஷா அல்லாஹ் இதை இப்போ நம்ம நடுவர்கள்ட்ட நம்ம ஒப்படைச்சிருவோம். இன்ஷா அல்லாஹ் நிகழ்ச்சி முடித்து எல்லாருக்கும் மார்க் போட்டதற்கு பிறகு ஹஜரத்துக்கு எந்த மதரசா எந்த பிள்ளைகள் தெரியாது. இதை ஓப்பன் பண்ணி இன்ஷா அல்லாஹ் இதற்கு தோதுவா என்ன ரோல் நம்பர் எந்த மதரசாவுக்கு உண்டுன்னு சொல்லி அவங்களே இன்ஷா அல்லாஹ் மார்க் போட்டு முழுமையாக அவங்க எங்கள்கிட்ட ஒப்படைச்சிருவாங்க. அவங்க இருக்கும்போதே இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு பரிசுகளையும் இன்ஷா அல்லாஹ் தரப்படும் என்பதை இந்த நேரத்தில் எங்களுடைய கல்லூரியின் சார்பாக நாங்கள் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது நடுவர்களிடத்தில் இந்த சபையை, இந்த மஜ்லிஸை நாங்கள் ஒப்படைக்கின்றோம். வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மஜ்லிஸில் அமர்ந்திருக்கின்ற எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களுக்கு, கண்ணியமான இங்கே பேச வந்திருக்கின்ற போட்டி பேச்சாளருடைய கவனத்திற்கு, இப்போது இன்னும் ஒரு சில நிமிடங்களிலே இந்த நிகழ்ச்சி ஆரம்பமாகும். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய போட்டியாளர்களுக்கு வழங்கப்படுகின்ற நேரம் 7 நிமிஷம். அதில் 6வது நிமிடத்திலே ஒரு பெல் அடிக்கப்படும். அத்தோடு பேச்சை முடிவுக்கு கொண்டு வந்து மிகச் சரியாக 7 நிமிடங்களிலே முடித்துவிட வேண்டும். அதுவும் தன்னுடைய மார்க்கில் கணக்கில் கொள்ளப்படும் என்பதை உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கின்றோம். எங்களுக்கு முன்னால் பேசிய இந்த மதரசாவினுடைய பொறுப்பாளர், எங்களுடைய பாசத்திற்குரிய சகோதரர் நசீர் உஸ்மானி அவர்கள் சொன்னதை போன்று, இங்கே பேச வந்திருப்பவர்களுடைய யாருடைய பெயரும் அவர்கள் ஓதுகின்ற மதரசாவும் எங்களுக்கு தெரியாது. அதே போல நாங்கள் இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய பேச்சை கவனித்து தான் அதற்கான மார்க்கை நாங்கள் வழங்கப் போகிறோம். அந்த மார்க்கு எந்த வகையில் வழங்கப்படும் என்று சொன்னால், முகவுரை, அதாவது முன்னுரையாக நீங்கள் எந்த கருத்தை முன்வைக்கிறீர்களோ அதற்கு தகுந்தாற்போல் 10 மார்க்கு வழங்கப்படும். உங்கள் 10 மார்க்குக்குள்ளால் வழங்கப்படும். 10 மார்க்கு முழுசாக வழங்கப்படலாம். நீங்கள் பேசுகின்ற பேச்சிற்கு தகுந்தாற்போல் மார்க்குகள் வழங்கப்படலாம். அதே போல பேச்சின் ஊடாக ஆயத்துக்கள் மற்றும் ஹதீசுகளை குறிப்பிட்டால் அதற்கு தகுந்தாற்போலும் மார்க்குகள் வழங்கப்படும். அதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். பேச்சிலே சிறிய சம்பவங்கள் அது மிக நேர்த்தியாக சொல்லப்படும் என்று சொன்னால், நீங்கள் சம்பவங்களை நேர்த்தியாக சொல்வதற்கு தகுந்தாற்போல் மார்க்குகள் வழங்கப்படும். இறுதியாக முடிவுரையும் அதற்கு தோதுவான காரணங்களை குறித்து நீங்கள் முடிப்பீர்கள் என்று சொன்னால், அந்த இவர்களுக்கும் தகுந்த மார்க்குகள் 10 மார்க்குகள் அல்லது 10 மார்க்குகளுக்கு தகுந்தாற்போல் மார்க்குகள் வழங்கப்படும் என்பதை உங்களுடைய கவனத்திற்கு நாங்கள் கொண்டு வந்துள்ளோம். இன்ஷா அல்லாஹ் இப்போது முதற் போட்டியாளர் F10 இறை நெருக்கம் பெற்ற இறைநேசர்கள் என்ற தலைப்பிலே பேச வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி
வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு இறைநெருக்கம் பெற்ற இறைநேசர்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். எனக்கு அற்புதமான தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். நான் உங்களுக்கு இறைநேசர்களை பற்றி சொல்லட்டுமா? சய்யிதினா முஹைதீன் அப்துல் காதர் ஜெயிலானி அவர்களை பற்றி சொல்லட்டுமா? சய்யிதினா அப்துல் ஹசன் ஷாதலி அவர்களை பற்றி சொல்லட்டுமா? சய்யிதினா ராபிதுல் பஷரியா அவர்களை பற்றி சொல்லட்டுமா? சய்யிதினா இமாம் ஷாஃபி அவர்களை பற்றி சொல்லட்டுமா? இமாம் அபு ஹனீஃபா அவர்களை பற்றி சொல்லட்டுமா? எத்தனையோ இறைநேசர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் அனைவரும் தங்கள் இன்ப வாழ்க்கை அல்லாஹ்வுக்காக வேண்டியே அர்ப்பணித்தவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு கிராமவாசி கேட்கிறார், யா அல்லாஹ்வின் தூதரே, சிறந்த மனிதர் யார் என்று கேட்கிறார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீண்ட வாழ்நாள் கொடுக்கப்பட்டு தனது வாழ்நாள் முழுவதும் நல்லமல்கள் செய்யும் பாக்கியம் பெற்றவரே உங்களின் மிகச் சிறந்தவர் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காட்டுகின்றார்கள். நான் உங்களுக்கு சய்யிதுனா முஹைதீன் அப்துல் காதர் ஜெயிலானி அவர்களை பற்றி சொல்கிறேன். இறைநேசர்களிலே சிறந்தவர், இறைநேசர்களிலே தலைவராக விளங்கியவர்கள் தான் சய்யிதுனா முஹைதீன் அப்துல் காதர் ஜெயிலானி அவர்கள். எத்தனையோ பேர்களை இஸ்லாத்தின் பக்கம் இழுத்து அவர்களை எல்லாம் இறைநேசர்களாக மாற்றிய எண்ணிக்கை கோடிக்கணக்கான கோடியை தாண்டும் என்பதாக கூறப்படுகிறது. மக்களாக இல்லாமல் மக்களாக வாழ்ந்த மனிதர்களை எல்லாம் மனித புனிதராக மாற்றினார்களே, அப்படிப்பட்டவர்கள் தான் சய்யிதுனா முஹைதீன் அப்துல் காதர் ஜெயிலானி அவர்கள். ஒரு சமயம் முஹைதீன் அப்துல் காதர் ஜெயிலானி அவர்கள் இளம் வயதிலே கல்வி கற்க செல்கின்ற பொழுது அவருடைய தாய் எந்த ஒரு தாயும் சொல்லி தராத ஒரு அற்புதமான வார்த்தையை சொன்னார்கள். மகனே, நீ வழியில் செல்கின்ற பொழுது நீ கற்கின்ற உஸ்தாதிடத்தில், மகனே, ஒருபோதும் பொய் சொல்லிவிடாதே, அந்த பொய்யாகிறது உன்னுடைய உள்ளத்தையே அடித்துவிடும் என்பதாக சொன்னார்கள். உனக்கு எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும், உனக்கு எவ்வளவு தொல்லைகள் வந்தாலும் பொய்யை மட்டும் சொல்ல மாட்டேன் என்று அவருடைய தாய்க்கு சத்தியம் கொடுத்தார்கள். தாயே, உன்னுடைய வாக்கியத்தை நான் மனதில் வைத்திருக்கிறேன், எனக்கு நான் எந்த நிலையிலும் நான் பொய்யை மட்டும் சொல்ல மாட்டேன் என்று சத்தியம் கொடுத்தார்கள். மகன் தனது 6 வயது எட்டி ஹிஃப்ல் கற்பதற்காக வேண்டி செல்கின்ற பொழுது வழியில் ஒரு திருடன் கூர்மையான கத்தியை வைத்து அவருடைய கழுத்தில் வைத்து அழுத்தி, உன்னிடம் இருப்பது என்ன, அதை என்னிடத்தில் கொடுத்து விடு என்று அதட்டினான். அந்த திருடனுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் துணிவாக பதிலளித்தார்கள் அந்த சின்ன பையனாக இருந்த முஹைதீன் அப்துல் காதர் ஜெயிலானி அவர்கள். சொன்னார்கள், என்னிடம் தைரியம் உள்ளது, என்னுடைய பையனுள் 40 தினார்கள் உள்ளது என்று உறக்க சொன்ன பொழுது, நீ என்ன சொல்கிறாய்? நான் உன்னோட கழுத்தில் கத்தியை வைத்திருக்கிறேன், உன்னை அறுக்க தயாராக இருக்கிறேன், இந்த நேரத்தில் என்னிடத்தில் விளையாடுகிறாயா என்று கேட்ட பொழுது, இல்லை இல்லை, நான் உண்மைதான் சொல்கிறேன், என்னிடத்தில் 40 தினார்கள் உள்ளது என்று உறக்க சொன்ன பொழுது, எப்படி 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 என்று அந்த திருடன் திரும்ப திரும்ப கேட்டான். சொன்னார்கள், என் தாய் இட்ட கட்டளை, நீ உயிர் போகும் தருவாயில் கூட உண்மையைதான் சொல்ல வேண்டும் என்று என் தாய் எனக்கு கட்டளையிட்டாள். அந்த காரணத்தால் தான் என்னிடத்தில் உள்ள அந்த தினாரை பற்றி உன்னிடம் சொன்னேன் என்று உறக்க உண்மையை சொன்ன பொழுது, கையிலிருந்து கத்தியை போட்ட திருடன் அவருடைய கையை பிடித்து, இந்த வயதிலும் உண்மையை சொல்கிறாயே, நான் திருடியே என்னுடைய வாழ்க்கையை ஓட்டிக் கொண்டிருந்தேனே, பிறருடைய பொருளை எடுப்பதில் நான் சுகம் கண்டேனே என்று அந்த நொடியிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய கரத்தை பிரித்து பிற்காலத்தில் மிகப்பெரிய இறைநேசராகவும் மிகப்பெரிய அரசனாகவும் மாறினான் என்ற செய்தியை நம் வரலாற்றில் காணப்படுகிறது. இப்படியாக எத்தனையோ இறைநேசர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே நிறைய அற்புதங்களை செய்து காட்டியிருக்கிறார்கள். அன்னை ராபியா அவர்களை பற்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அன்னை ராபிதுல் பஷரியா அவர்கள் இறைநேசர்களாக பல ஆண்டுகளாக தொழுது துவா செய்தவர்கள். ஒரு சமயம் அவர்கள் தொழுது கொண்டிருக்கும் பொழுது அவர்களுடைய வீட்டில் ஒரு திருடன் நுழைகிறான். உள்ளே வந்த திருடன் அவனுக்கு தேவையான நகைகளோ காசுகளோ பொருட்களோ அவனால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. வந்த கையோடு திரும்பி செல்ல திருடன் நினைக்கிறான், நான் கையில் ஒன்றுமில்லாமல் போனால் அதை விட கேவலம் வேறு ஒன்றுமில்லை என்று நினைக்கிறான். அன்னை ராபிதுல் பஷரியா அவர்களுடைய ஒரு போர்வை எடுத்து வெளியேறுகின்ற பொழுது அவனுடைய கண் குருடாகிவிட்டது. அதாவது வாசல் தெரியாமல் தத்தளித்துக் கொண்டான். தொழுது கொண்டிருந்த ராபிதுல் பஷரியா அவர்கள் வந்து கேட்கிறார்கள், திருட வந்தவனே, நீ இன்னும் செல்லவில்லையா என்று கேட்ட பொழுது அந்த கையில் இருந்த போர்வையை கீழே போட்டு விட்டான். அவர்கள் கேட்கிறார்கள், கையிலிருந்து போர்வையை கீழே போட்டு விட்டான். அவனுக்கு கண் பார்வை தெளிவானது. மீண்டும் அந்த போர்வை எடுத்து ஓட நினைத்தான். மீண்டும் அவனுடைய கண் குருடாகிவிட்டது.
மீண்டும் அவனுடைய கண் குருடாகிவிட்டது. அவர்கள் அந்த 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 திருந்தனை பார்த்து அவர்கள் சொன்னார்கள், அந்த ராபித் பஸ்ரி அவர்கள் சொன்னார்கள், திருந்தனே, நீ திருட வந்தது உண்மை, ஆனால் என்னிடத்தில் நீ திருடுவதற்கு இந்த போர்வை மட்டும் தான் உள்ளது, இந்த போர்வையை நான் அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்து விட்டேன் என்று சொன்னார்கள். அந்த ராபித் பஸ்ரி அவர்கள் சொன்னார்கள், அங்கு கொஞ்சம் தண்ணீர் உள்ளது, அந்த தண்ணீரை வைத்து ஒது செய்துவிட்டு தொழு என்றார்கள். அவனும் அந்த தண்ணீரை வைத்து ஒழு செய்துவிட்டு தொழுது கொண்டிருக்கும் பொழுது சுஜூதில் கிடந்து துவா கேட்கிறான், யா இறைவா, நான் செய்தது மிக பெரிய தவறான காரியம், என்னை மன்னிப்பாயாக, இந்த பெண்ணுடைய பொறுத்தால் என்னை மன்னிப்பாயாக என்று துவா கேட்கிறான். அங்கு கொஞ்சம் ஒரு சத்தம் கேட்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா மாணவிகளுமே ஆர்வமாக பேசுகிறீங்க. அடுத்த போட்டியாளர் F1 விஞ்ஞானம் போதித்த விஞ்ஞான தூதர். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسول الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وجعلنا من الماء كل شيء حي أفلا يؤمنون صدق الله العظيم. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனக்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு விஞ்ஞானம் போதித்த மெஞ்ஞான தூதர் என்ற அழகான தலைப்பாகும். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வுலகத்திற்கு எல்லா துறைகளையும் கற்றுக் கொடுத்துள்ளார்கள். இந்த விஞ்ஞானிகள் குர்ஆனில் இருந்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹதீஸ்களில் இருந்தும் புதிய கண்டுபிடிப்புகளை ஆராய்ந்து எடுக்கும் அளவுக்கு இந்த விஞ்ஞானிகளின் கருத்துக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்துள்ளார்கள். உயிருள்ள அனைத்து படைப்பும் நீரின்றி படைக்கப்பட்டுள்ளது. நமது உடலில் உள்ள உயிரணுவின் செல் உள்ளீடாக விளங்கும் சைட்டோபிளாசம் 80% தண்ணீரை அடிப்படையாக கொண்டுள்ளது என்று இப்போதுதான் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளார்கள். மேலும் பெரும்பாலான உயிரினத்தின் 50% முதல் 90% வரை தண்ணீரை அடிப்படையாக கொண்டுள்ளது என்று இப்போதுதான் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. ஆனால் 1400 வருடங்களுக்கு முன்பாக அல்லாஹ் தஆலா தன் திருமறை குர்ஆனிலே கூறுகின்றான், வஜஅல்னா மினல் மாஇ குல்ல ஷைஇன் ஹய்யின் அஃபலா யுமினூன். உயிர் உள்ள அனைத்து படைப்பும் நாம் நீரெந்தே படைத்தோம், அவர்கள் ஈமான் கொள்ள வேண்டாமா என்று கூறுகின்றான். தோலில் அமைந்திருக்கும் வலி உள்வாங்குங்கள், உடலில் ஏற்படும் வலி மூளையில் உள்ளது என்று ஆய்வாளர் எண்ணினர். ஆனால் உடலில் ஏற்படும் வலி இல்லையெனில் உடலில் ஏற்படும் வலியை உணர முடியாது. ஆனால் 1400 வருடங்களுக்கு முன்பாக அல்லாஹ் தஆலா தன் திருமறை குர்ஆனிலே கூறுகின்றான், இன்னல்லதீன கஃபரு பிஆயாத்தின ஸௌஃப நுஸூலுஹும் நாரன் குல்லமா வல்ஜத் ஜுலூதுஹும் பத்தல்னாஹும் ஜுலூதன் கைரஹா லியதூகுல் அதாப இன்னல்லாஹ கான அஸீஸன் ஹகீமா. நம் வசனங்களை நிராகரிப்பவர்களை நரகத்தில் சேர்ப்போம், அவர்களுக்கு நரகத்தில் நரக நெருப்பாகுடைய தோலை கருகிவிடும், மீண்டும் அவர்களுக்கு புதிய தோலை கொடுத்து அவர்களுடைய வேதனை மீண்டும் மீண்டும் கொண்டு இருக்கும் என்று அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனிலே கூறுகின்றான். தாய்லாந்தில் உள்ள சியாக்மான் பல்கலைக்கழகத்தில் உடற்கூறும் துறையில் தலைவராக இருப்பவர் பேராசிரியர் தஹாதத் தேஜாசன் என்பவர் தோலில் அமைந்திருக்கும் வலி உள்வாங்களை நீண்ட நாளும் ஆய்வை மேற்கொண்டனர். ஆனால் 1400 வருடங்களுக்கு முன்பாக இந்த அறிவியல் உண்மை குர்ஆனிலே இடம்பெற்றுள்ளது என்று அவரால் நம்பவே முடியவில்லை. குர்ஆனில் சவுதியின் தலைநகரில் ரியாதில் திருக்குர்ஆன் மற்றும் சுன்னாவின் அறிவியல் அத்தாட்சி எனும் தலைப்பில் சவுதி மருத்துவ மாநாட்டில் கலந்து கொண்ட தேஜாசன் என்பவர் இஸ்லாத்தை ஏற்றார். பிறந்த குழந்தைக்கு ஏன் மொட்டை போட வேண்டும்? குழந்தைகள் கருவியாக வயிற்றில் இருக்கும் பொழுது அசுத்தத்துடன் தான் வெளியேறுகிறார்கள். கிருமி தலையின் மூலம் மொட்டையடிப்பது மூலம் கிருமி எல்லாவற்றையும் வெளியேறுகிறது என்று இப்போதுதான் ஆய்வாளர்கள் கண்டுபிடித்தனர். ஆனால் 1400 வருடங்களுக்கு முன்பாக மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த குழந்தை 7ஆம் நாள் மொட்டை போட வேண்டும் என்று கூறியுள்ளார்கள். قال كل غلام رهينة بعقيقته تدبه عنه يوم سابه ويحرق ويسمو. ஒவ்வொரு குழந்தையும் அகீதாவை கொண்டு அடமானம் செய்யப்பட்டுள்ளது. ஒவ்வொரு குழந்தையும் பிறந்து 7ஆம் நாள் அக்குழந்தை
அக்குழந்தைக்கு மொட்டை போட வேண்டும், அக்குழந்தைக்காக ஆட்டை எடுத்து அக்கீகாவாக கொடுக்க வேண்டும், அக்குழந்தைக்கு பெயர் சூட்ட வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். இதே கருத்து புகாரில் இடம்பெற்றுள்ளது. புகாரில் இடம்பெற்றுள்ள ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மொட்டை போடு சொல்லுக்கு பகரமாக விஞ்ஞானிகளே ஆச்சரியப்பட அளவுக்கு ஒரு ஆச்சரியமான சொல்லை பயன்படுத்தி உள்ளார்கள். ஒவ்வொரு குழந்தையும் பிறந்து அக்குழந்தைக்காக அக்கீகா கொடுக்க வேண்டும். எனவே அக்குழந்தையை நோயை விட்டு தடுக்கக்கூடியதை அகற்றுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். தவளையும் டெங்கு காய்ச்சலும். தவளையின் எண்ணிக்கை குறைவதால் கொசுக்களின் எண்ணிக்கை அதிகமாகிறது என்று சுற்றுச்சூழல் ஆய்வாளர் கண்டுபிடித்தனர். ஆனால் தவளை எதை சாப்பிடுகிறது? கொசுவை சாப்பிடுகிறது. கொசு தவளை இறப்பதால் தவளையின் எண்ணிக்கை குறைவதால் தான் கொசுக்களின் எண்ணிக்கை அதிகமாகிறது என்று சுற்றுச்சூழல் ஆய்வாளர்கள் இப்போது கண்டுபிடித்துள்ளார்கள். ஆனால் 1400 வருடங்களுக்கு முன்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவளையை கொல்லுவதை தடுத்துள்ளார்கள். ஒரு மருத்துவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து நோய்க்காக தவளையை கொல்லலாமா என்று கேட்டார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை தடுத்தார்கள். நோயை குணப்படுத்தக்கூடிய மருந்துக்காக கூட தவளையை கொல்லக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். ஒரு நோய் பரவாமல் இருக்க தவளை ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது. ஏன் இயற்கை மருந்தி? ஈக்கள் 1,00,000 வகைகள் உள்ளன. அவற்றில் 10 வகை மட்டும் மனிதன் வாழும் இடங்களில் வசிக்கின்றன. ஈக்கள் நொடிக்கு 1000 தடவை இறக்கையை கொண்டு பறக்கின்றன. மணிக்கு 500 கிலோமீட்டர் பறக்கின்றன. ஈக்கள் அசிங்கமான சுகாதார கேடான கிருமியான இடங்களில் இருக்கிறது. ஆனால் ஈக்கள் இறப்பது இல்லை. ஈயினால் 100 வகையான நோய்கள் வர இருக்கிறது. ஈயினால் 100 வகையான நோய்கள் பரவ இருக்கிறது. இங்கு 2 முக்கியமான கேள்விகள் எழுப்பப்படுகின்றன. ஒன்றாவது கேள்வி, ஈக்கள் அசிங்கமான சுகாதார கேடான கிருமியான இடங்களில் இருப்பதால் ஏன் ஈக்கள் இறப்பதில்லை? இரண்டாவது கேள்வி, ஈயினால் 100 வகையான நோய்கள் இருக்கிறது. இதை விட்டு எப்படி மனிதர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு 2 கேள்விகளுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே ஹதீஸில் விடையளித்துள்ளார்கள். உங்கள் குடிபாடு தண்ணீர் ஈ விழுந்துவிட்டால் முழுமையாக முக்கிவிடுங்கள். ஏனெனில் நிச்சயமாக ஒரு ரெக்கையில் நோய் இருக்கிறது, மற்றொரு ரெக்கையில் நோய்க்கான மருந்து இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். எனவே 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை இப்பொழுது விஞ்ஞான ஆய்வாளர்கள் கண்டுபிடித்துள்ளார்கள். எனவே நவீன உலகிற்கு விஞ்ஞானத்தை மெஞ்ஞானத்துவம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்துள்ளார்கள் என்பதற்கு இன்றைய விஞ்ஞான ஆய்வாளர்களை சான்றாகும் என்ற உண்மையை பதிவு செய்து என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் ரஹ்மான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்த போட்டியாளர் F4 பெண்ணுரிமை பேசும் இஸ்லாம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. نحمده ونصلي على رسولك الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. எனக்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு பெண்ணுரிமை பேணும் இஸ்லாம். பெண் சமுதாயமே இந்த நூற்றாண்டில் போராடி பெற்ற நியாயமான உரிமைகளே 1400 ஆண்டுகளுக்கு முன்பு இஸ்லாம் நமக்கு வழங்கிவிட்டது. அதில் கல்வியில் உரிமை, திருமணத்தில் உரிமை, இன்னும் சொத்துக்களில் உரிமை என்று பல உரிமைகளை வழங்கி பல உரிமைகளை நமக்கு வழங்கியுள்ளது. ஆனால் அதற்காக வழங்கியது இன்னும் இஸ்லாம் ஆகிறது. பெண்களுக்கு வழங்குகின்ற உரிமைகள் என்னவென்று உமக்கு தெரியுமா? கல்விகளில் உரிமை, திருமணத்தில் உரிமை, சொத்துக்களில் உரிமை. அதில் முதலாவதாக கல்விகளில் உரிமை ஆகும். கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்மு ஃபரீலத்து அலா குல்லி முஸ்லிமூன வல் முஸ்லிமாத்தி. அறிவை தேடும் ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்கள் இன்னும் பெண்களின் மீது கட்டாய கடமையாகும். இன்னும் ஒவ்வொரு ஆண்கள் இன்று பெண்கள் என்று வேறுபாடு இல்லை. இந்த ஹதீஸில் பெண்களுக்கான உரிமை என்பது கல்வி என்பது உரிமை மட்டுமல்ல, கட்டாய கடமை என்றே கூறுகிறது. இரண்டாவதாக திருமணத்தில் உரிமை. ஒரு பெண்ணிற்கு தன்னுடைய மனப்பூர்வமான ஒப்புதல் இன்றி திருமணம் நடத்தி வைக்கப்படாது. இது திருமணத்திற்கான உரியதில் ஒரு உரிமையாகும். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு பெண்மணி வந்தார். அவரிடம் கூறினார், என்னுடைய தந்தை எனக்கு
என்னுடைய தந்தை என்னுடைய விருப்பம் இல்லாமல் என்னை திருமணம் செய்து வைத்து விட்டார்கள். ஆனால் அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறுறாங்க, உனக்கு விருப்பம் இல்லை என்றால் உடனே அதை ரத்து செய்யலாம் என்றார்கள். இன்னும் அதற்கு அந்த பெண்மணி கூறுகிறா, இல்லை நான் அந்த திருமணத்தை ஏற்றுக்கொள்கிறேன். அதற்கு காரணம் என்னவென்றால் பெண்களுக்கான திருமணத்தில் விருப்பத்தை தெரிவிக்கும் உரிமை இருக்கிறது என்பதை மற்ற பெண்கள் அறிய வேண்டும் என்றுதான் நான் வந்தேன் என்றார். மூணாவதாக சொத்துக்களில் உரிமை. சொத்துரிமை என்றால் என்ன? சொத்துரிமை இஸ்லாமிய பெண்களுக்கு தன் தந்தையின் மூலமாகவும் கணவனின் மூலமாகவும் இன்னும் ஒரு சகோதரரின் மூலமாகவும் சொத்துக்களில் பங்கு கொடுக்கின்றது. அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் கூறுறான், ஒலி நிசாய் நசீபு மிம்மா தரக்க வாலிதைனி. பெற்றோர்கள் விட்டு சென்ற சொத்துக்களில் பெண்களுக்கு உரிமை இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் கூறுகின்றான். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் உம்மு கஜ்ஜார் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எனக்கு 2 பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அவரோட தந்தை மரணம் அடைஞ்சிட்டாங்க. ஆனால் அந்த 2 பெண் பிள்ளைகளின் தந்தைக்குரிய சொத்து அந்த 2 பெண் பிள்ளைகளுக்கும் உள்ளதா பங்கு உள்ளதா என்று கேட்கிறார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனை இறக்குகிறான். பெற்றோர்கள் விட்டு சென்ற சொத்துக்களில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பங்கு உண்டு என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை இறக்குகின்றான். இப்போது நம்ம இஸ்லாம் வழங்கும் உரிமைகளை பார்த்தது போல் இஸ்லாம் வழங்கும் கண்ணியத்தை பார்ப்போம். இஸ்லாம் ஒரு பெண்ணிற்கு 3 நிலையாக இருக்கிறது. ஒரு பெண் தாயாக உயரும் நிலை, மகளாக உயரும் நிலை, இன்னும் மனைவியாக உயரும் நிலை என்று 3 நிலை இருக்கிறது. முதலாவதாக தாயாக உயரும் நிலை. கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்முஹாத்தி. தாயின் பாதத்திற்கில் சொர்க்கம் உள்ளது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு மனிதர் கேட்கிறார், நல்ல முறையில் நடந்து கொள்ள தகுதியானவர் யார் என்று கேட்கிறார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உன்னுடைய தாய் என்றார். பிறகு யார் என்றார்கள். உன்னுடைய தாய் என்றார். பிறகு யார் என்று கேட்டார்கள். அதற்கு உன்னுடைய தாய் என்றார். 3 முறை தாயை கூறிவிட்டு பிறகு தந்தையை குறிப்பிட்டார்கள். இந்த சம்பவத்தில் இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களை எந்த அளவு கண்ணியமாக வைத்திருக்கிறார் என்பதை அறியலாம். இரண்டாவதாக மகளாக உயரும் நிலை. ஒரு பெண் மகளாக உயர்கிறாள். மகள்கள் அனைவரும் அல்லாஹ்வின் அருட்கொடை ஆகிறார்கள். அல்லாஹ் தன் நாடியவருக்கு பெண் பிள்ளைகளை கொடுக்கின்றார். அபுதாவுத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒருவருக்கு 3 பெண் பிள்ளைகள் இருந்து அவர்கள் நல்ல முறையில் வளர்த்து காப்பாற்றி அவர்களை நல்ல முறையில் திருமணம் செய்து கொடுக்கிறாரோ அவர்களும் நானும் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம் என்று 2 விரல்களை இணைத்து காட்டினார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மூன்றாவதாக மனைவியாக உயரும் நிலை. ஒரு பெண் மனைவியாக உயரும் நிலை. அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் கூறுகின்றார், ஹுன்ன லிபாசுலகும் வான்தும் லிபாசுலஹுன்ன. அவர்கள் உங்களுடைய ஆடைகள், நீங்கள் அவருடைய ஆடைகள் என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் கூறுகிறான். சுப்ஹானல்லாஹ் கூறுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், உங்களில் சிறந்தவர்கள் மக்களிடத்தில் சிறந்தவர்கள், உங்களில் சிறந்தவர்கள் மனைவியிடத்தில் சிறந்தவர் ஆவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்றைய அறியாமை காலத்தில் பெண் பிள்ளைகள் பெற்றால் அவர்களை உயிருடன் புதைத்துக் கொள்வது இருந்தது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த பிறகு இஸ்லாம் வந்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக பெண்களுக்கு உரிமையும் கண்ணியமும் கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே நம் அனைவரும் பெண்களின் உரிமைகளையும் கண்ணியத்தையும் பேணி நடப்போமாக. எனக்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். ஜஸாக்கல்லாஹு ஹைரன் கஸீரன் வாஹித் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்த போட்டியாளர் F17 ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணுவோம் என்கிற தலைப்பில் உரையாற்ற வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும்
அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நஹ்மதுஹு ஸல்லி அலா ரசூலிகல் கரீம். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம் வ ஃபில் குர்ஆனில் மஜீத். பேரன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மேடையில் அமர்ந்திருக்கின்ற உஸ்தாத்மார்களே, எனது அருமை பெற்றோர்களே, என் பாசத்திற்குரிய சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது சலாமை தெரிவித்து என் உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இங்கு நான் பேச வந்துள்ள தலைப்பு என்னவென்றால், ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம். ஏழைகளை பற்றி அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதிகமாக சிறப்பித்து கூறுகிறார்கள். இறைவன் இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான மனிதர்களை படைத்திருக்கின்றான். இறைவனால் படைக்கப்பட்ட மனிதர்களில் சிலருக்கு சிலரை விட அந்தஸ்துகளையும் வசதி வாய்ப்புகளையும் வழங்கி இறைவன் மேன்மைப்படுத்தியிருப்பதை நாம் பார்க்கிறோம். எப்படின்னா, சிலர் செல்வ செழிப்புள்ளவர்களாகவும் சிலரை பொருளாதாரத்தில் பலவீனமானவர்களாகவும் படைத்திருக்கிறான். மேலும் சில மனிதர்களை அழகில் உயர்ந்தவர்களாகவும் சில மனிதரை அழகில் தாழ்ந்தவர்களாகவும் படைத்திருக்கிறான். இப்படி ஏற்றத்தாழ்வோடு இறைவன் படைத்திருப்பதற்கு மிக முக்கிய காரணம் என்னவென்றால், இவ்வுலகம் சீராக இயங்க வேண்டுமே என்பதற்காகத்தானே தவிர ஒருவரை ஒருவர் மட்டம் தட்டுவதற்காகவோ குறை கூறுவதற்காகவோ நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் என்று அடையாளப்படுத்துவதற்காகவோ அல்ல. அல்லாஹ் கூறுகிறான், நான் நாடியோருக்கு செல்வத்தை தாராளமாகவும் குறைத்தும் வழங்குகிறேன். அவர்கள் இவ்வுலக வாழ்க்கையின் மூலம் சந்தோஷம் அடைகிறார்கள். ஆனால் மறுமையுடன் ஒப்பிடும்போது இவ்வுலக வாழ்க்கை வெறும் அற்ப சுகம்தான் தவிர, அல்லாஹ் கூறுகிறான், இவ்வுலக வாழ்க்கை வெறும் அற்ப சுகம்தான் என்று கூறுகிறான். ஆனால் இன்றைய சமுதாயத்தில் பணவசதி படைத்தவர்களில் பெரும்பாலானோர் தம்மை விட வசதி குறைந்த அந்தஸ்து குறைந்த ஏழைகளை பார்த்து கேவலமாக சிரிக்கின்றார்கள். அதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஹஸ்பி அம்ரி மின் ஷர்ரி அன் யகிர அஹ்வாலுல் முஸ்லிம. ஒரு மனிதரை நீ ஒரு ஆளா என நினைத்து கேவலப்படுத்துவது ஒரு மனிதன் தீமை செய்கிறான் என்பதற்கு முக்கிய சான்றாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான முறையில் எச்சரிக்கின்றார்கள். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக, ஒரு முறை ஒரு பள்ளிவாசலை சுத்தம் செய்கின்ற ஒரு மனிதர் இறந்து விடுகிறார். அவர் இறந்துவிட்ட செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியாமலே இருந்தது. ஒரு நாள் திடீரென்று அவர்களை பற்றி ஞாபகம் வந்ததும் அவர் என்ன ஆனார் என்று தம்முடைய தோழர்களிடம் கேட்டார்கள். அதற்கு தோழர்கள், அல்லாஹ்வின் தூதரே, அவர் இறந்து விட்டார் என்று கூறினார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர் இறந்துவிட்ட செய்தியை எனக்கு தெரிவிக்க கூடாதா என்று தோழர்களிடம் கேட்டார்கள். அதற்கு தோழர் அவர்கள், அவரை பற்றி அந்தஸ்து குறைவாகவும் அவர் சொல்ற அளவுக்குலாம் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபமடைந்து அவருடைய கபருக்கு என்னை அழைத்து செல்லுங்கள் என்று கூறி அங்கு வந்து அம்மனிதருக்கு மீண்டும் ஜனாசா தொழுகை தொழுதார்கள். சுப்ஹானல்லாஹ். தோழர்கள் யாரை பற்றி அற்பமாக கருதினார்களோ அப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கு மீண்டும் ஜனாசா தொழுகை நடத்தி அம்மனிதருக்கு தன்னுடைய பிரார்த்தனையும் போய் சேர வேண்டும் என்பதற்காகவும் ஒரு மனிதரை அற்பமாக கருதுபவர்களுக்கு ஒரு நல்ல பாடமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செயலை செய்து காட்டினார்கள். அதே போன்று ஒரு முறை ஏழை என்பவன் யார் என்று இந்த கேள்வியை உத்தம நபி அவர்கள் தம் தோழர்களிடம் கேட்டார்கள். அதற்கு தோழர் அவர்கள், யாரிடம் தங்கம் வெள்ளி சொத்துக்கள் அந்தஸ்துக்கள் இல்லையோ அவர்தான் ஏழை என்று கூறினார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், தோழர்களே, என் உம்மத்தார்களில் உண்மையான ஏழை யார் தெரியுமா? நாளை மறுமையில் ஒருவர் வருவார், அவர்
அவர் நன்மைகள் மலை போல் குவிந்திருக்கும். மேலும் தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ் என்பதெல்லாம் ஏராளமாக செய்திருப்பார். நேரடியாக சொர்க்கம் செல்ல வேண்டியதானே என்று மற்றவர்கள் இவரை பற்றி நினைப்பார்கள். இந்நிலையில் அவரை பற்றி அல்லாஹ்விடம் சிலர் முறையிடுவார்கள். இறைவா, இவர் என்னை காயப்படுத்தியவர் என ஒருவரும், இறைவா இவர் என் மீது அபாண்டம் சுமத்தினார் என ஒருவரும், இறைவா இவர் என் சொத்தை அபகரித்தார் என ஒருவரும், இப்படி ஏகப்பட்டோர் அல்லாஹ்விடம் முறையிட அப்படி அவர்கள் ஒவ்வொருவருக்கும் இவருடைய நன்மைகள் பிரித்து கொடுக்கப்படுகின்றன. ஏனெனில் நியாய தீர்ப்பு நாளில் நன்மைகளை கொண்டு தான் கணக்குகள் முடிக்கப்படும். இவ்வாறு எல்லோருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் சொர்க்கத்தை எட்டி பார்த்தேன், அங்கு மிக அதிகமானவர்களாக ஏழைகளை கண்டேன் என்றார்கள். ஏழைகளே முதலில் சொர்க்கம் செல்லக்கூடியவர்கள். ஏழைகளை தவிர வேற யாருக்கும் இந்த சிறப்பை அல்லாஹ் தரவில்லை. சுபஹானல்லாஹ். இவ்வுலகம் என்பது அழியக்கூடியது, நிரந்தரமற்றது என்பதை உணர்ந்து இவ்வுலகில் நமக்கு ஏற்படும் சோதனைகள், வறுமை, கஷ்டங்கள் எல்லாவற்றையும் நேர்வழி தவறாமல் நாம் சகித்துக் கொள்வோம் என்றால் நிச்சயமாக மறுமையில் சுவனம் என்ற சொத்தை நாம் அடைந்து கொள்வோம். இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று ஏழ்மையை அதிகமாக ஆசைப்படும் நன்மக்களாக இறைவன் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. இன்னும் ஏழைகளுக்கு நாம் அதிகமாக உதவி செய்வதன் மூலம் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்று என் உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். வாகிர் தக்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்த போட்டியாளர் F12 உறவை பற்றி இஸ்லாம். உறவை பேணுதல் என்பது அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான ஒன்று. இது அல்லாஹ்வை சார்ந்திருப்பவர்களின் பங்காகும். உறவை பேணுதல் என்பது அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான ஒன்று. இது அல்லாஹ்வை சார்ந்திருப்பவர்களின் பங்காகும். உறவை பேணுபவர்களை அல்லாஹ் பேணுகிறான். உறவை நேசிப்பவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். உறவை வெறுப்பவர்களை அல்லாஹ்வும் வெறுக்கிறான். அதனால்தான் அல்லாஹ் குர்ஆனில் அழுத்தமாக கூறுகிறான், வல்லதீன யஸிலூன மா அமரல்லாஹு பிஹி வ யஹாஃபூன பிரப்பிஹும் ஹுஸ்னி. எந்த உறவை நான் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று நான் அவர்களுக்கு கட்டளையிட்டேனோ அதை அவர்கள் சேர்த்துக் கொள்வார்கள். என்னை அஞ்சியும் நடப்பார்கள் என்று கூறினார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அறிவிக்கிறார்கள், உறவு அல்லாஹ்வின் அர்ஷை பிடித்துக்கொண்டு என்னை இணைத்து வாழ்பவரை அல்லாஹ் இணைத்து வாழ்வான், என்னை பிரித்து விடுபவரை அல்லாஹ் பிரித்து விடுவான் என்று கூறுகிறார்கள் என்பதை அறிவிக்கிறார்கள். அதனால் எனவே அல்லாஹ்வை சார்ந்திருப்பவர்கள் உறவை பேணுவார்கள். உறவை வெறுப்பவர்களை அல்லாஹ் வெறுக்கிறான் சொல்றான். உறவுகளிலேயே சிறந்த உறவு தாய் தந்தை உறவு தான். அந்த தாய் தந்தை உறவு தான். அவர்களை பேணுபவன் அல்லாஹ்வும் பேணுவான் என்று கூறுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல நாடுகளில் பல மன்னர்களுக்கு இஸ்லாத்தில் இணையுமாறு அழைப்பு விடுத்தார்கள். ஒருமுறை ரோம் நாட்டு மன்னர் ஹிர்கல் என்பவனுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தூது செய்து சென்றது. அப்போது அந்த மன்னன் ரோம் நாட்டு மன்னன் என்பவன் ரோம் நாட்டு மன்னன் என்பவனுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தூது செய்து சென்றது. ரோம் நாட்டு மன்னன் என்பவனுக்கு அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல நாடுகளில் பல மன்னர்களுக்கு இஸ்லாத்தில் இணையுமாறு அழைப்பு விடுத்தார்கள். அப்போ ரோம் நாட்டு மன்னர் ஹிர்கல் என்பவனுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தூது செய்து சென்றது. அப்போ அந்த மன்னன் ஷாம்
கொண்டிருந்தான். அப்போ அந்த மிகப்பெரிய அதிகாரம் கொண்டவன் அந்த மன்னர் வந்து. அப்போ அந்த அந்த அதிகாரம் கொண்டவன் மிகப்பெரிய அதிகாரம் கொண்டவன். அப்போ அந்த 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 அதே நகரத்தில் வந்து வியாபாரத்திற்காக வந்திருந்த அபு சுபையானை அழைத்து வரப்படி கட்டளையிட்டான். அபு சுபையானை வந்து அந்த மன்னர் முன்ன வந்து நிறுத்தப்படுகிறது. அப்போ அந்த மன்னர் வந்து கேட்கிறான், அந்த தூதர் வந்து உமக்கு என்ன கட்டளையிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி கேட்டான். அதுக்கு வந்து அபு சுபையான் சொன்ன பதில், அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கள், அவனுக்கு எதையும் இணை வைக்காதீர்கள், மேலும் தொழும்படியும் உண்மை பேசும்படியும் பேணுதலாக இருக்கும்படியும் உறவை ஆதரித்து வாழும்படியும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார் என்று கூறினார்கள். அப்படியானா நம்ம வந்து உறவு வந்து அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நம்மளுக்கு எப்படி கட்டளையிட்டிருக்காங்க, உறவை வந்து ஆதரித்து வாழும்படி கட்டளையிட்டிருக்காங்க. ஆனால் நம்ம இங்கே வந்து அப்படியே இருக்கிறோம், உறவை வந்து நம்ம வந்து ஆதரிச்சா வாழ்றோம்னு கேட்டால் கிடையாது. நம்ம ஏதாவது நம்ம குடும்பத்துக்குள்ளே ஏதாவது சண்டை வந்தால் கூட நம்ம அவங்க வந்து உறவை வந்து துண்டிக்கிற மாதிரி தான் போகிறாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு வந்து உறவை வந்து ஆதரித்து வாழும்படி சொல்லியிருக்காங்க. ஒரு முறை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்கிறார்கள். பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒருவர் வருகிறார். அவர் பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், யா ரசூலுல்லாஹி மன் அஹக்கு நாசு பி ஹுஸ்னி சஹாபதி யா ரசூலுல்லாஹ் இவ்வுலகில் மிகவும் எனக்கு இவ்வுலகில் அழகிய நட்புக்கு, என்னுடைய அழகிய நட்புக்கு மிகவும் தகுதியானவர் இவ்வுலகில் உண்டா என்று கேட்டார். அதற்கு பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்முடைய தாய் என்று சொன்னார்கள். பிறகு யார் என்று சும்மா கால மண், பிறகு யார் என்று கேட்டார்கள். பிறகு உம்முடைய தாய் என்று சொன்னார்கள். அப்போ இது இவ்வுலகில் மிகவும் தகுதியானவர் என்றால் இவ்வுலகில் மிகவும் தகுதியானவர் என்றால் அது பெற்றோர்கள் மட்டுமே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நம்மளுக்கு சுட்டி காட்டியிருக்காங்க. அப்போ நம்ம வந்து இதுலேருந்து என்ன தெரியுது, நம்ம வந்து உறவு வந்து ஆதரித்து வாழும்படியும் நம்மளோட பெற்றோர்களுக்கு நம்ம துவா செய்யக்கூடிய பிள்ளைகளாகவும் இருக்கும்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் உறவுகளை வந்து ஆதரித்து வாழக்கூடிய மக்களாக நம்ம எல்லாரையும் ஆக்கி அருள் புரியானாக. வாஹி தௌஹானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அடுத்த போட்டியாளர் F2 மாநபி வழி மதுஹபுகள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. نعبده ونصلي على رسولك الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم وفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. பசிக்கின்ற மனிதனுக்கு ருசிக்கின்ற உணவை கொடுத்து அதை ரசிக்கின்ற அல்லாஹ்வுக்கே வான் மட்டும் புகழ் அனைத்தும். யாரை படைக்கவில்லை என்றால் எப்போ உலகையே படைத்திருக்க மாட்டேன் என்று கூறினானோ அப்படியாப்பட்ட நம்முடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் இன்னும் அவர்களின் அடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபவு தாபியீன்கள், சுகதாக்கள், நாதாக்கள், நல்லோர்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்றும் நிலவட்டுமாக. ஆமீன். இந்த இஸ்லாம் மார்க்கத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதுல மத்ஹப் அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். ஆனா அது மாநபி வழிதான் அப்படின்றத நம்ம மறுத்துக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் இன்னைக்கு அவங்க முன்னாடி மாநபி வழியே மத்ஹபுகள் அப்படின்ற ஒரு சிறந்த தலைப்புல அவங்க முன்னாடி நான் பேச வந்திருக்கேன். முதல்ல நபி வழி அப்படின்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். நபி வழி அப்படின்றது நம்மளுடைய இறை தூதரான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மளுக்காக அவங்களுடைய வாழ்க்கையில வாழ்ந்து காட்டி தந்த தருணங்கள், அவங்க நம்மளுக்காக போதித்த போதனைகள், இதன்படி வாழ்றதுதான் மாநபி வழியில வாழ்றது அப்படின்றது. மத்ஹபுகள் அப்படின்றது நம்மளுடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மளுக்காக எப்படி வாழ்ந்து காட்டினார்களோ அதை பின்பற்றி வாழ்வதும், அவர்கள் நம்மளுக்கு என்னென்ன போதனை செய்திருக்காங்களோ அதை பின்பற்றி வாழ்வதும், இன்னும் குர்ஆன்களையும் ஹதீஸையும் வைத்தும் அதற்காக இஸ்லாமிய அறிஞர்கள் இஸ்லாமிய மார்க்க சட்டம் உருவாக்குனது அப்படின்றது தான் அந்த மத்ஹபை குறிக்குது. மாநபியின் வழி வந்ததே இந்த மத்ஹபுகள். மாநபி வழி தவறி மாநபியின் சொல்லாமல் மற்ற வழியில் வந்தது இந்த மத்ஹபுகள் கிடையாது. ஆனா நம்முடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் சொல்லிட்டு தனியா எந்த ஒரு மத்ஹபுகளும் கிடையாது. ஆனா நம்மளுடைய மாநபி வாழ்ந்த வழிமுறைகளை வைத்து உருவாக்கப்பட்டது தான் இந்த மத்ஹப். முதல்ல மாநபி வழி இந்த மத்ஹப் அப்படின்றத நம்ம உணர்றதுக்கு முன்னாடி நம்மள நிறைய பேர் மத்ஹப் அப்படின்னா என்னன்னே தெரியாம இருக்கிறோம். முதல்ல மத்ஹப் என்ன அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு நிலையில இருக்கிறோம். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல அந்த ஷரியத்தினுடைய ஏவல் விலக்கல்களுக்கு இதுதான் ஃபர்லு, இதுதான் செய்யணும், இது வாஜிப், அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி
தந்திருக்கான், இது வந்துட்டு சுன்னத், இது நபி அவங்க செஞ்சிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை எதுக்குமே வந்து தனித்தனியா ஒவ்வொரு வந்து பேர் வந்து குறிப்பிட்டப்படல. அதாவது இப்போ ஒரு விஷயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்களா, அதை பின்பற்றி சஹாபாக்கள் செஞ்சிருக்காங்க. நபி எப்படி வந்து ஒழு செய்யறாங்களோ அதை சஹாபாக்கள் பாக்குறாங்க. ஓ அப்ப இப்படிதான் ஒழு செய்யணுமா அப்படின்னு அவங்க அதை பின்பற்றி ஒழு செய்யறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுறத பாக்குறாங்க. அப்ப அல்லாஹ் இப்படிதான் தொழுகை வந்து தொழ சொல்லியிருக்கானா அப்படின்னு நபியை பின்பற்றி அந்த சஹாபாக்கள் தொழுகிறாங்க. இதே வந்து சஹாபாக்கள் வந்துட்டு நபி இதுவரைக்கும் செய்த ஏதாவது ஒரு செயலை நபி புதிதாக செய்யறத பார்க்கும்போது, நபி ஏதாவது ஒரு விஷயம் புதிதாக செய்யும் போது கேட்கறாங்க, யார சொல்லலாம் நீங்க இதுவரைக்கும் செய்யாத ஒரு புதிதான ஒரு விஷயத்தை செய்யறீங்களே என்ன அப்படின்னு கேட்கும்போது நபி அதுக்கு விளக்கம் கொடுக்க சஹாபாக்கள் அதையும் பின்பற்றுறாங்க. அதே நபி சொல்லாம சஹாபாக்கள் ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சா அது அல்லாஹ் கூறிய விஷயமா இருந்தா நபி நம்முடைய தூதர் வந்து அதை ஏற்கிறாங்க, அதற்கான நன்மைகளையும் கூறுறாங்க. அது அல்லாஹ் கூறாத ஒரு விஷயமா இருந்தா அதுல அவங்க வந்து இது சஹாபாக்கள்கிட்ட தெரிவிக்கிறாங்க, இது அல்லாஹ் கூறாத ஒரு விஷயம் அப்படின்னு அதையும் அவங்க தெரிவிக்கின்றாங்க. இது எல்லாமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து மக்களோட கூடி இருக்கிற அந்த நேரத்தில் நடக்கிறது தான். ஆனா அவங்களுடைய மரணத்திற்கு பிறகு இஸ்லாம் மார்க்கம் வந்து அதிகமான வெற்றிகள் பெறுது. அப்போ இஸ்லாமிய நிலப்பரப்பு வந்து அதிகமாகிட்டே போகுது. அப்போ அங்க வந்து முஸ்லிம்கள் வந்து பரவி கொண்டே போறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்துட்டு நிறைய விஷயங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல இல்லாத விஷயங்கள் புதிதாக தோன்றுது. அப்போ இது சரிதானா, இதை செய்யலாமா, நம்மளுடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இதை காட்டி தந்திருக்காங்களா அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அப்போ இதுக்கு எல்லாமே வந்துட்டு என்ன பண்ணணும், அவங்க வந்து ஒரு விளக்கம் கண்டுபிடிக்கணும். இஜ்திஹாத், அதாவது மார்க்க சட்டங்களை வைத்தும் அஹ்காம் அப்படின்ற சட்டங்கள் எல்லாத்தையும் வந்து அவங்க வந்து ஒரு முறைப்படுத்தி இது அல்லாஹ்வின் தூதர் சொல்லி இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்தை கோர்வை செய்யணும். ஹதீஸ்கள் மூலம் இது சஹீஹானது தான் அப்படின்ற விஷயத்தை எடுக்கணும். குர்ஆனிலிருந்து இது அல்லாஹ் கூறியிருக்கான அப்படின்ற விஷயத்தை சிந்திச்சு பார்க்கணும். அப்படின்ற நிலையில சஹாபாக்கள்கிட்ட வந்து எல்லா மனிதர்களும் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா போய் கேட்பாங்க இது சரிதானான்னு சொல்லிட்டு. ஆனா சஹாபாக்கள்னாலையுமே வந்துட்டு எல்லா விஷயங்களுக்குமே வந்துட்டு ஒரு சரியான முடிவை கொடுக்க முடியாது. சில நேரங்கள்ல அவங்களால கொடுக்க முடியும், சில விஷயங்களுக்கு அவங்களால கொடுக்க முடியாது. அப்போ தோன்றதுதான் இந்த மத்ஹப் அப்படின்றது. அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த அந்த வாழ்க்கை முறையை வைத்தும் குர்ஆனை வைத்தும் ஹதீஸ்களை வைத்தும் ஒரு இஜ்திஹாத் அப்படின்ற ஒரு முறையை வந்து உருவாக்கணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்டதுதான். இது சஹாபாக்களோட அவங்களுடைய காலத்திலேயே வந்து இருந்திருக்கு. அதன் மூலமா வந்ததுதான் இந்த மத்ஹப் அப்படின்றது. ஏறத்தாழ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து 90 ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த மத்ஹப் வந்து உருவாகி இருக்கு. இந்த மத்ஹப் வந்து உருவாகிறதுக்கான முக்கிய காரணமே வந்து முஸ்லிமா வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் இந்த விஷயத்தை செய்யலாம், இந்த விஷயத்தை செய்யக்கூடாது, ஒரு அமலை செய்யும் போது அது சரியானது தான், இது தவறானது கிடையாது, இது அல்லாஹ் நம்மளுக்கு காட்டி தந்திருக்கார், நபி நம்மளுக்காக வந்து காட்டி தந்திருக்காரு, இதை செய்யறதன் மூலமா இவ்வளவு நன்மைகள் நம்மளுக்கு கிடைக்குது, தீய விஷயத்தை விட்டு விலக்குறதுக்கும் குழப்பம் இல்லாமல் இந்த இஸ்லாம் மார்க்கத்தில் இருந்து நல்ல மகள் செய்யறதுக்காகவும் தான் இந்த மத்ஹப் அப்படின்ற விஷயம் வந்து தோன்றியிருக்கு. அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்துட்டு எந்த ஒரு இடத்துலையுமே நீங்க ஹதீஸையும் குர்ஆனையும் வைத்து மட்டும்தான் நீங்க வந்துட்டு உங்களுடைய மார்க்க விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லல. மற்றபடி உங்களுக்கு தெரியாத விஷயத்தை வேற எந்த ஒரு அறிஞரிடமும் கேட்டு தெரிஞ்சுக்க கூடாதுன்னு எந்த இடத்துலையுமே சொல்லல. அது அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே கூறியிருக்கான், ஃபஸஅலு அஹ்ல திக்ரி இன் குன்தும் லா தஅலமூன், நீங்கள் அறியாதவர்களாக இருந்திருந்தால் அறிந்தவர்களிடம் கேட்டறிந்து தெரிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலாவே தன்னுடைய திருமறையிலே சொல்லியிருக்கான். அதாவது நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா நம்ம வந்து தெரிந்த ஒரு இடத்துல இருந்து தேடி தெரிஞ்சுக்கணும். அதாவது 4 மத்ஹபுகள் இருக்குது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் ஹனஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் ஹம்பலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இவர்கள் 4 பேருமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கை முறையில் இருந்து அவங்க கற்றுத்தந்த விஷயங்களில் இருந்து அந்த ஹதீஸ்களில் இருந்து மட்டுமே அவர்கள் வந்துட்டு எடுத்திருக்காங்களே தவிர்த்து அவங்களா தனியா அவங்களுக்குன்னு ஒரு கோட்பாடை வச்சு அவங்க எடுக்கல. அவங்க நபியுடைய வாழ்க்கை வழிமுறைகள் என்ன எடுத்திருக்காங்க. இன்னும் ஷஹீஹான 6 ஹதீஸ்களை தொகுத்த ஹதீஸ்களின் வல்லுநர்களான அவங்களும் நம்முடைய மத்ஹபுகளை பின்பற்றியவர்களான தவிர வேறு எவரும் கிடையாது. அல்லாஹ் தஆலா தொழுகையை கடமையாக்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை வந்துட்டு அல்லாஹ் தஆலா வந்து தூதரிடத்தை நம்முடைய நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்தை அனுப்பி தொழுகை வந்து எப்படி தொழணும் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுக்க சொல்றாங்க. அதே போல ஜிப்ரீலும் அல்லாஹ்வுடைய வார்த்தையை கேட்டு அவரும் வராரு. முதல்ல வந்துட்டு அவ்வளில் வக்த் அதாவது தொழுகையுடைய ஆரம்ப நேரத்தில் வந்து தொழுகை சொல்லிக் கொடுக்குறாங்க. அடுத்த நாள் வரும்போது ஆஹிருல் வக்தில் தொழுகையை சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்போ மக்களுக்கு இடையில இது முதல் நேரத்தில் தொழுவதா இரண்டாம் நேரத்தில் தொழுவதா அப்படின்ற குழப்பம் ஏற்படும் போது இதை வந்து சரியான முறையில் மத்ஹபுகள் வந்து எப்படி தொழுவணும் எப்படி தொழக்கூடாது அப்படின்றதை பிரித்து அவர்கள் காட்டுகிறார்கள். அதனால் தான் ஷாஃபி இமாமை பின்பற்றுபவர்கள் தொழுகிற ஆரம்ப நேரத்திலும் ஹனஃபி இமாமை பின்பற்றக்கூடியவர்கள் வந்துட்டு இறுதி நேரத்திலும் தொழுகிறார்களே தவிர்த்து மற்றபடி அவர்கள் தனக்காக ஒரு கோட்பாடுகளை உருவாக்கி கொண்டு தொழவில்லை. எனவே இன்ஷா அல்லாஹ் மத்ஹப் எதற்காக தோன்றியது, அதனுடைய நன்மைகள் என்ன, அது வந்து பின்பற்றுவது சரிதான் அப்படின்ற விஷயத்தை உணர்ந்து இந்த மத்ஹபல் அப்படின்றது நம்ம வந்து இந்த இஸ்லாம் மார்க்கத்தில் இருந்துட்டு எந்த ஒரு குழப்பமும் இல்லை
இல்லாம ஒரு நல்ல அமலை செய்யணும் அப்படின்றதுக்காக தான் தோன்றியது அப்படின்றத உணர்ந்து இந்த மார்க்கத்தில் நாம் இருக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக. இங்கு நாம் அனைவரையும் ஒன்று கூட்டியது போல நாளை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என உயர்ந்த சொர்க்கத்தில் ஒன்று கூட்டி அழகு பார்ப்பானாக என்று கூறி எனக்கு வாய்ப்பை தமைக்கு நன்றி கூறி என்னுடைய உரைக்கு திரையிட்டு விடைபெறுகிறேன். வாஹித் தஹ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அடுத்த போட்டியாளர் F9 நோன்பின் மாண்புகள். السلام عليكم ورحمة الله وتعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد. எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு நோன்பின் மாண்புகள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. நம்பிக்கை கொண்டோரே, நீங்கள் அல்லாஹ்வுக்காக அஞ்ச வேண்டும். அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும். உங்கள் முன் சென்றோரின் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போல் உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது. عن أبي عبيدة رضي الله قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول الصائم جنة ما لم يحرقها. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியது அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் செவியேற்றார்கள். நோன்பு ஒரு கேடயமாகும். அதை உடைக்காமல் பாதுகாக்கின்ற வரை நோன்பு வந்து ஒரு கேடயம். மனிதர்கள் வந்து அந்த கேடயத்தின் மூலம் தன்னை எப்படி பாதுகாத்துக் கொள்கிறாங்களோ அதே மாதிரி நோன்பு வந்து ஷைத்தானிடமிருந்து நம்மளுக்கு பாதுகாப்பு அளிக்கிறது. அல்லாஹ் தஆலாவுடைய வேதனையிலிருந்தும் நரக வேதனையிலிருந்தும் நோன்பு நம்மளுக்கு பாதுகாப்பு அளிக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு மனிதர் வந்து கேட்குறாங்க, நோன்பு யா ரசூலல்லாஹ், நோன்பு எதனால் முறிகிறது என்று கேட்குறாங்க. அதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூறினார்கள், பொய் பேசுறனாலையும் புறம் பேசுறனாலையும் நோன்பு முறிகிறது என்று கூறினார்கள். நம்ம சாப்பிட்றதுனாலையும் தண்ணி குடிக்கிறனாலையும் நோன்பு முறிவது போல பொய் பேசினாலும் புறம் பேசினாலும் நோன்பு முறிந்துவிடும் என்று சில ஆலிம்கள் கூறினார்கள். இன்னும் சில ஆலிம்கள் கூறினார்கள், பொய் பேசினாலையும் புறம் பேசினாலையும் நோன்போட பரக்கத் போயிடும் என்று கூறினார்கள். நோன்பின் ஒழுக்கங்கள் 6. 1வது பார்வையை பேணுதல். இப்போ நம்ம வந்து நோன்பு பிடிச்சிட்டு நம்மளுக்கு டைம் போக மாட்டேங்குன்னு சொல்லிட்டு ஃபோன் பார்க்குறோம், டிவி பார்க்குறோம், அதுலேருந்து நம்ம வந்து தவிர்த்துக்கணும். நம்மளோட பார்வை வந்து ஷைத்தானோட அம்புகளில் ஒரு அம்பு. அதை நம்ம வந்து அல்லாஹ்வுக்காக அஞ்சி, அதாவது பயந்து அதை நம்ம எப்படி பாதுகாத்து கொள்ளணுமோ அந்த அளவு பாதுகாத்து நல்வழிப்படுத்தினோன்னா அல்லாஹ் தஆலாவிடமிருந்து ஈமான் என்ற ஒளி வந்து நம்மளுக்கு அருளப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 2வது நாவை பேணுதல். இப்போ நம்ம வந்து பொய் பேசுகிறோம், புறம் சொல்கிறோம், கோழி செய்கிறோம், தகாத வார்த்தையில் பேசுகிறோம், அதுலேருந்து நம்மளோட நாவை வந்து தவிர்த்துக்கொள்ளணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்தில் 2 பெண்மணி வந்து நோன்பு நோக்குறாங்க. அப்போ வந்து அந்த 2 பெண்மணிக்கும் வந்து ரொம்பவுமே தாங்கிக்க முடியாத பசி எடுக்குது. அது எந்த அளவுனா அவங்களால தாங்கிக்கவே முடியலை, கடினமான பசியாக இருக்குது. அதை பார்த்து சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சென்று சொல்கிறாங்க, இந்த மாதிரி இந்த 2 பெண்மணிகளுக்கு பசி எடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்கள் கிட்ட வந்து ஒரு கோப்பையை கொடுக்குறாங்க. கொடுத்து இதில் வந்து அந்த 2 பெண்மணிகளையும் வந்து வாந்தி எடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட சஹாபாக்களும் சரின்னு சொல்லிட்டு அந்த 2 பெண்மணிகள் கிட்ட கொண்டு போய் கொடுத்து வாந்தி எடுக்க சொல்கிறாங்க. அதை பார்த்தா சில மாமிச துண்டுகளும் புதிய ரத்தமும் காணப்படுது. இதை பார்த்து சஹாபாக்கள் வந்து ரொம்பவுமே அதிர்ச்சியாக போய் நிற்கிறாங்க. ஏன்னா வந்து அவங்க வந்து ஹலாலான முறையில் நோன்பு வச்சுருக்காங்க, ஆனால் ஹராமான உணவை சாப்பிட்டு வச்சுருக்காங்க. அதாவது இவங்க வந்து புறம் பேசுகிறவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 3வது காதை பேணுதல். இப்போ நம்ம வந்து நாவால் இதெல்லாம் பேசக்கூடாது, அதை காதாலையும் கேட்கக்கூடாது. இப்போ 2 பேர் உட்காந்து புறம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே உட்காந்து பேசுகிற அவங்களுக்கும் தீமை தான், அதை உட்காந்து கேட்குறாங்க அவங்களுக்குமே தீமை தான். 4வது இதர உறுப்புகளை பேணுதல். நம்ம மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிற பிடிப்பதிலிருந்து நம்ம கையையும், தடை செய்யப்பட்ட இடத்துக்கு செல்வதிலிருந்து நம்ம காலையும் பேணி கொள்ளணும். இப்போ நம்ம வந்து நோன்பு நோக்கிறோம், திறக்கிற சமயத்தில் வந்து நம்மளுக்கு சந்தேகத்துக்குரிய உணவு, அதாவது ஹராமான உணவை நம்ம வந்து பார்த்தோன்னா அதை விட்டு நம்ம வயிற்றை வந்து பாதுகாத்து கொள்ளணும். அதாவது ஹலாலான முறையில் நோன்பு வச்சுட்டு ஹராமான உணவை வந்து சாப்பிட்டு நம்ம நோன்பு தரோன்னா அது வந்து எதற்கு சமம்னா, இப்போ வந்து மருந்து தயாரிக்கிறாங்கல்ல, அதில்
கொஞ்சம் விஷத்தையும் கலந்து தான் அவங்க வந்து தயாரிப்பாங்க. அதை நம்ம வந்து சாப்பிட்டோன்னா அந்த நோய் வந்து குணமாயிடும். ஆனால் அந்த விஷம் வந்து நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிட்டே தான் இருக்கும். அதனால் ஹராமான உணவை சாப்பிட்டு நோன்பு திறக்காதீங்க. 5வது, இப்போ நம்ம வந்து நோன்பு நோட்டிருக்கோம், திறக்கிற சமயத்தில் வந்து நம்ம முன்னாடி வந்து சாப்பாடுலாம் கொண்டு வந்து முன்னாடி வைப்பாங்க. அதை பார்த்துட்டு நம்மளுக்கு வந்து எப்போ தான் வாங்க சொல்லுவாங்களோ, எப்போ தான் நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி ஈமான், நம்ம அந்த சாப்பாடில் தான் நம்ம ஈமான் கொள்வோம். அந்த முழு நாள் நம்ம எதுக்கு நோன்பு வச்சோம் அப்படிங்கிறத நம்ம வந்து மறந்துடுவோம். அதே மாதிரி தான் நம்ம சகடயத்துலேயும், நம்ம சகடயத்தில் வந்து இன்றைக்கி ஃபுல் டே, இன்றைக்கி முழு நாள் நம்ம வந்து சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம அப்படி சாப்பிடுவோம். ரமலான் அல்லாத மாதத்தில் கூட அப்படி நம்ம சாப்பிட்ருக்க மாட்டோம். அந்தளவு நம்ம சாப்பிடுவோம். அதெல்லாம் தவிர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம 11 மாதம் சாப்பிட்டுட்டு தான் இருக்க போகிறோம். ஒரு மாதம் நோன்பு வச்சா நம்ம உயிர் என்ன போகவா போகுது? நம்மளோட ரத்தம் வந்து நம்ம உடம்புல எங்கெல்லாம் போகுதோ அந்த இடத்துல வந்து ஷைத்தான் வந்து ஓடுவான். நம்ம அவனை வந்து தடுக்கணும்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நம்ம பசித்திருக்கிறது தான் ஒரே வழி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 6வது, இப்போ நம்ம வந்து நோன்பு திறந்து முடிச்சக்கப்புறம் நம்ம வந்து யோசிப்போம், இந்த நோன்பு வந்து அல்லாஹ் தஆலா கிட்ட ஏற்றுக்கொள்ளப்படுமா இல்லையா? நம்ம இதே மாதிரி தான் மீதி எல்லாமே நம்ம இப்போ வந்து குர்ஆன் ஓதுறோம், திக்ர் செய்கிறோம், இதெல்லாம் நம்ம வந்து பார்த்து செய்யணும். நம்ம இப்போ எல்லாருமே வந்து குர்ஆன் ஓதுறாங்க, அந்த குர்ஆனே அவங்களை சபிக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இன்ஷா அல்லாஹ் இனிமேல் வரக்கூடிய காலத்தில் நோன்பின் மகிமையை உணர்ந்து இன்னும் இந்த நோன்பின் சரியான முறையை நோற்றி இந்த நோன்பின் நன்மைகளை இறைவனிடம் முழுமையாக பெற்று ஈருலகத்தில் நல்வழியில் வாழ அல்லாஹ் தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கி அருள்புரிவானாக. ஆமீன். இன்னும் இங்கு ஒன்று கூடியது போல் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்திலும் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள்புரிவானாக. வாயி தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 3. நபியின் நேசம் நம் சுவாசம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضل லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு. அம்மா பஅத் ஃபகத் قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இங்கே எனக்கு பேசுவதற்காக கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு நபியின் நேசம் நம் சுவாசம். அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். முஃமின்களுக்கு அவர்களுடைய உயிர்களை விட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் நெருக்கமானவர்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நேசிக்க வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு கட்டளையிடுகிறான். எப்படி அல்லாஹ் தொழுக வேண்டும் என்று கட்டளையிடுகிறானோ, எப்படி அல்லாஹ் நோன்பு நோக்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறானோ, எப்படி அல்லாஹ் ஹஜ் செய்யும் என்று கட்டளையிடுகிறானோ, அதே போல முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறான். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதுள்ள அன்பை நமது வாழ்வின் அடிப்படை சுவாசம் போல் ஆக்குவது, அதாவது நமது ஒவ்வொரு அசைவிலும் எண்ணங்களிலும் நபியின் அன்பையும் வழிகாட்டுதலையும் பிரதிபலிப்பது. இந்த அன்பை வெளிப்படுத்த அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை படிப்பது, அவர்கள் காட்டிய வழியில் நடப்பது, அவர்கள் பின்பற்றியவற்றை பின்பற்றுவது, அவர் வெறுத்தவற்றை வெறுப்பது போன்ற செயல்கள் அவசியம். லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுஸிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். நம்பிக்கையாளர்களே, நம் தூதர் ஒருவர் நிச்சயமாக உங்களிடத்திலே வந்திருக்கிறார்கள். அவர்கள் உங்களில் உள்ளவர்தான். நீங்கள் கஷ்டத்திற்குள்ளாகிவிட்டால் அது அவருக்கு மிக்க வருத்தமாகவே இருக்கும். உங்கள் நன்மையை பெரிதும் விரும்பியவராகவும் நம்பிக்கையாளர்கள் மீது மிக்க இரக்கமும் கருணையும் அன்பும் உடையவர்களாகவும் இருக்கிறார்கள். சஹாபாக்கள் நபி அவர்களை எந்த அளவுக்கு நேசித்தார்கள் தெரியுமா? உங்களுடைய மூச்சாக தன் குழந்தைகளை விடவும் மேன்மையாக நேசித்தார்கள். இதற்கு ஒரு சம்பவம் நினைவுக்கு வருகிறது. பத்ர் களத்திலே நடந்த சம்பவம். ஒரு தகப்பனும் ஒரு மகனுக்கும் மத்தியிலே ஒரு உரையாடல். அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகனார் அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது தந்தையிடத்திலே சொல்கிறார்கள், லவ் ராயிதுனி வானா உரிலு அன்க ஃபீ பத்ரின் ஹத்தா லா குதுலுக. என் அருமை தந்தையே, பத்ர் களத்திலே உங்களை நான் கண்டிருந்த போது என்
இருந்தீர்கள், உங்களை கொல்லுகின்ற தூரத்தில் இருந்தீர்கள், உங்களை கொல்லுவதற்கான எல்லா வசதி வாய்ப்புகளும் இருந்தது. நீங்கள் என் தந்தை என்பதன் காரணத்தினால் உங்களை நான் கொலை செய்யவில்லை என்று தன் மகன் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு, அந்த தந்தை சொன்ன வார்த்தை தான் இங்கு ஒரு அற்புதமான பாடம். சஹாபாக்கள் நபி அவர்களை எந்த அளவுக்கு நேசித்தார்கள் என்றால், தங்களுடைய குழந்தைகளை விடவும், தங்களுடைய மனைவிமார்களை விடவும், அனைத்து உலக மக்களை விடவும் அதிகமாக நேசித்தார்கள் என்பதுதான் இந்த வரலாறு நமக்கு ஒரு அற்புதமான பாடமாக இருக்கிறது. அந்த மகனை பார்த்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், என் அருமை மகனே, பத்ர் களத்திலே உங்களை நான் கண்டிருந்தால் என் அல்லாஹ்வுக்காகவும் அவனுடைய தூதருக்காகவும் அவர்கள் உங்களை வெறுத்தார்கள் என்பதற்காக வேண்டி உங்களை நான் அந்த இடத்திலேயே கொலை செய்திருப்பேன் என்று சொன்னார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், உங்களுக்கு கிடைத்த அதே வாய்ப்பு எனக்கு மட்டும் கிடைத்திருந்தால் உங்களை நான் மகன் என்று கூட பார்த்திருக்க மாட்டேன். நான் மட்டும் என் கண்களால் உங்களை கண்டிருந்தால் என் அல்லாஹ்வின் நேசத்திற்காக வேண்டி, என் ரசூலின் நேசத்திற்காக வேண்டி உங்களை நான் கொலை செய்திருப்பேன். அன்பிற்குரியவர்களே, எப்படிப்பட்ட நேசம் பார்த்தீர்களா? தங்களுடைய குழந்தைகளை விடவும் மேன்மையாக நேசித்தார்கள் சத்திய சஹாபாக்கள். அப்படிப்பட்ட நேசமும் நம் வாழ்வின் அடிப்படை சுவாசமாக ஆக வேண்டும். சுமார் 1400 வருடங்களுக்கு முன்பே உங்களை ஒருவர் நேசித்தார் என்று கூறினால் உங்களால் நம்ப முடிகிறதா? ஆம், நாம் இந்த உலகத்தில் பிறக்கும் முன்னே நமது நிறம், மொழி போன்ற எதுவும் தெரியாமல் நமக்காக ஒருவர் அவரது கண்ணீரை வடித்தார். அவர்களை கொண்டாட குடும்பங்களும் சுற்றார்களும் இருந்தும் அவர் கேட்டதெல்லாம் நமக்காக வேண்டி மன்னிப்பையும் இரக்கத்தையும் தான். அவர்களே நமது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம் மீது எந்த அளவுக்கு நேசம் வைத்திருந்தார்கள் என்பதை தெரிந்து கொள்ள சஹீஹ் முஸ்லிமில் பதியப்பட்ட ஹதீஸ் இதோ. ஒவ்வொரு இறை தூதருக்கும் அவர் தன் சமுதாயத்திற்காக பிரார்த்தித்துக் கொள்ள அங்கீகரிக்கப்பட்ட பிரார்த்தனை ஒன்று வழங்கப்பட்டது. அதை அவர்கள் இம்மையிலேயே கேட்டுவிட்டனர். நான் என்னுடைய பிரார்த்தனையை என் சமுதாயத்திற்காக மறுமையில் பரிந்துரை செய்வதற்கு பத்திரப்படுத்த விரும்புகிறேன். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நூல் முஸ்லிம். நபி அவர்களை நேசிப்பதும் பின்பற்றுவதும் நமது ஈமானில் ஒரு பகுதியாக இருக்கு. எந்த ஒரு மனிதர் நபி அவர்கள் மீது நேசம் வைத்து அதை செயல்கள் மூலம் வெளிப்படுத்தாமல் இருக்கிறார்களோ அவர்களுடைய ஈமான் முழுமையற்றதாகவும் குறைவாகவும் இருக்கும். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா கூன ஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். உங்களில் எவரேனும் ஒருவர் தன் பெற்றோரை விட, தன் மனைவிமார்களை விட, ஏன் அனைத்து உலக மக்களை விட என்னை அதிகமாக பிரியப்படாத வரைக்கும் அவர் ஒரு நல்ல முஹ்மீனாக ஆக முடியாது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம் உயிரை விட அதிகமாக நேசிக்க வேண்டும். அவர்களுடைய குணங்கள் என்ன, பழக்கங்கள் என்ன என்பதை தெரிந்து அதை நம் வாழ்க்கையில் கடைபிடித்து வாழ வேண்டும். உதாரணமாக 5 வக்து தொழுகையை கடைபிடித்து வாழ வேண்டும், குடும்பங்களை நேசித்து வாழ வேண்டும். இதே போல் ஒவ்வொரு விஷயத்திலும் நபி அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை தெரிந்து அதை நம் வாழ்க்கையில் கடைபிடித்து வாழ வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நபி அவர்களை அதிகம் நேசிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் மீதும் ஆக்கி அருள் செய்வானாக என்று பிரார்த்தித்து என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவாஹும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்த போட்டியாளர் F7 இளமை ஓர் அருட்கொடை என்ற தலைப்பில் உரையாற்ற வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹில்லதீ நஸ்தஈனுஹு வனஸ்தக்ஃபிருஹு வநு'மினு பிஹி வனதவக்கலு அலைஹி வனஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضل லஹு வமன் ஃபலா ஹாதிய லஹு வனஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வனஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத் ஃபகால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம் வ ஃபில் குர்ஆனில் மஜீத். வஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நம்ம எல்லாம் இந்த சபையில் ஒன்று கூடி இருக்கிற ஃபைலுர் ரஹ்மான் அரபிக் கல்லூரி நிர்வாகத்திற்கும் அதை சார்ந்த உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய சலாத்தினையும் இங்கு
நடுவராக இருக்கும் அனைவருக்கும், பெற்றோர்மார்களுக்கும், என்னோடு பேச உரையாற்ற இருக்கிற மாணவிகளுக்கும் என்னுடைய முதற்கண் சலாத்தினை மீண்டும் ஒருமையாக எட்டி வைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனக்கு இங்கு அழகான தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள், இளமை ஒரு அருட்கொடை. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறா, அல்லதி ஹலக்கஹும் மின் லைஃபின், பலகீனமான நிலையில அல்லாஹ் தஆலா நம்மளை படைத்ததாக சொல்கின்றான். சும்ம ஜஅல மின் பஅதி குவத் லைஃபின் குவத்தன், அந்த பலகீனத்துக்கு அப்புறம் பலத்தை கொடுத்ததாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சும்ம ஜஅல மின் பஅதி குவத்தின் லைஃபன் வ ஸைபத்தன், அந்த பலத்துக்கு அப்புறம் நான் பலகீனத்தை கொடுத்ததாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அப்போ அல்லாஹ் தஆலா நம்மளுடைய சிறிய பருவத்தை பலகீனமாக குறிப்பிடுகிறான். நம்மளுடைய பலகீனத்துக்கு அப்புறம் பலத்தை கொடுக்கிறேன்னு சொல்றது நம்மளுடைய இளமை காலத்தை சொல்கிறான். பலத்துக்கு அப்புறம் பலகீனத்தையும் நிறையையும் கொடுக்கிறதாக சொல்கிறான். நம்முடைய முதியோர் காலத்தை சொல்கிறான். ஏன் இங்கே வாலிப காலத்தை ஒரு அருட்கொடை என்று நாம் சொல்கிறோம் என்றால், நம்மளுடைய சிறிய வயது அறியாமை காலத்துக்கு சொந்தமாகிவிடும். நம்மளுடைய வயோதிக காலம் இளமை காலத்துக்கு சொந்தமாகிடும். இளமை காலத்துக்கு சொந்தம் நம்மளுடைய இளமை காலம் மட்டும்தான் நம்மளுடைய சாதனைக்கு சொந்தமான ஒரு காலமாக இருக்கிறது. நம்ம சாதனையாளராக வர வேண்டும் என்றால் நமக்கு இளமை பருவம் தான் முக்கியமாக இருக்கிறது. இன்று சாதனையாளர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. முன்மாதிரி என்று சொன்னால் நிறைய பேர்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அவங்களெல்லாம் தங்களுடைய விதைகளை தன்னுடைய இளமை பருவத்தில் தான் விதைத்தார்கள். அவர்கள் இளமை பருவம் என்பது மிக முக்கியமான பருவம். ஆனால் இன்றைய சமூகம் ரொம்ப சீரழிந்த நிலையிலே இருக்கிறது. இளமை பருவத்தை எப்படி கழிக்க வேண்டும் என்பதை தெரியாமல் கழித்துக் கொள்கிறார்கள். நம் மீது இருக்கின்ற கடமைகள் எல்லாம் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சமூகமாக நம்மளுடைய சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இதை அழகாக விவரிக்க ஒரு நபிமொழி இருக்கிறது. அல்லாஹ் தஆலா நம்மளுடைய மறுமையில 4 கேள்விகளை கேட்கிறான். அந்த 4 கேள்விகளுக்கு யார் பதில் சொல்லவில்லையோ அவங்களுடைய கால்கள் செயல்படாது என்று அல்லாஹ் தஆலா சொன்னதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. முதல் கேள்வி, வாழ்நாளை எப்படி கழித்தாய்? இரண்டாவது, உன்னுடைய வாலிபத்தை எவ்வாறு கழித்தாய்? மூன்றாவது, நீ எவ்வாறு பொருளை சேமித்தாய், எவ்வாறு செலவு செய்தாய்? நான்காவதாக, கற்ற கல்வியை கொண்டு என்ன அமல் செய்தாய் என்று அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில நம்மள்ட்ட கேட்பான். அப்போ இரண்டாவதாக அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறது, உங்களுடைய வாலிபத்தை பற்றி அல்லாஹ் தஆலா நாளை மறுமையிலே கேட்பானே, நம்ம என்ன பதில் சொல்ல போகிறோம்? அதனால் வாலிபம் என்பது மிக முக்கியமான பருவமாக இருக்கிறது. யூசுப் கர்லாவி என்ற ஒரு அறிஞர் சொல்றாங்க, ஒரு குறிப்பை எழுதுறாங்க, நிலங்களை அபகரிக்கிறது விட மூளையும் உணர்ச்சிகளை அபகரிக்கிறது ரொம்ப மிக பயங்கரமான ஒரு விஷயம் என்று சொன்னார்கள். இதற்கான குறிப்புகளுக்கு அர்த்தம் என்ன? இன்றைக்கெல்லாம் கையில போன் இருக்கிறது, அதை நோண்டிக்கிட்டு தன்னுடைய மூளையும் உணர்வுகளும் அதற்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய வாழ்க்கையாக இன்று வாழ்க்கை இருக்கிறது. ஆனால் அன்றைய வாழ்ந்த இளைஞர்கள் எல்லாம் இஸ்லாத்திற்காக தூண்களாக இருந்தார்கள். தன்னுடைய உயிரை எல்லாம் தியாகம் செய்யக்கூடிய இளைஞர்களாக இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த இளைஞர்கள் எப்படி இருக்கிறார்கள்? அங்கங்கே நம்ம கேள்விப்படுற விஷயங்கள்லாம் மிக கௌரவப்பட விஷயமா இருக்கிறதா? நிச்சயமாக இல்லை, கேவலப்படக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இன்றைய இளைஞர்களுடைய நிலைமை எல்லாம் இப்படி இருக்கிறது. அல்லாஹ் தஆலா நம்மளுடைய வாலிப பருவத்தில் தான் அதிகமான நிஹ்மத்துகளை தருகின்றான். போர்கள்ல கலந்து கொள்ள முடியாம அழுதுருக்காங்க ஒரு சஹாபி. அதெல்லாம் கேட்டாலே நமக்கு கண்ணீர் வருகிற நிலைமையில இருக்கு. பத்ர் யுத்தத்துல கலந்து கொள்ள முடியாம பத்ர் யுத்தத்துக்காக எல்லாரும் இருக்காங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க போர்ல கலந்துக்கணும், அந்த போர்ல அவங்க ஷஹீதாகணும், வீரமரணம் அடையணும் என்று அவங்களுக்கு அவ்வளவு ஆசையாக இருக்கிறது. ஆனா அவங்க 16 வயது சிறியவனாக இருக்கிறார்கள். அவங்களுக்கு நபி அவங்களை அனுப்பாட்டா என்ன செய்ய அப்படிங்கிற ஒரு அச்சம் அவர்களுக்கு ஏற்படுகிறது. அதனால் ஒவ்வொரு நாள் பின்னாடியே ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அதை பார்த்த ஒருத்தங்க கேட்கிறாங்க, ஏன் நீ இவ்வாறு செய்ய என்று கேட்கும்போது, நான் சிறியவனாக இருக்கிறேன், என்னை அவர்கள் அனுப்ப மாட்டார்கள் யுத்தத்திற்கு என்று சொன்னார்கள். நபி அதே மாதிரி அவங்களை அனுமதிக்கல. அவங்க மீண்டும் அழுகிறாங்க, கத்தரி அந்த இடத்துல அழுகிறாங்க. நபி அவர்களுக்கு அனுமதி அளிக்கிறார்கள். பத்ர் யுத்தத்துல குறைஷி கூட்டத்துல அவங்க ஷஹீதாகிறாங்க, வீரமரணம் அடைகிறாங்க. அவங்களுடைய ஆசை அங்கு நிறைவேறியது. சுப்ஹானல்லாஹ், இன்னா இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவங்களுடைய கனவு அங்கு நிறைவேறியது. இஸ்லாத்திற்காக இப்படி உயிரை தியாகம் செய்தவர்கள் பலர் இருக்கிறார்கள். அதில் ஒருவர் சுமையார் ரலியல்லாஹு
அன்ஹா. இவை மாதிரி நிறைய உத்தம சத்திய சஹாபாக்கள் எல்லாம் இருக்கிறார்கள். சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம். இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் 16 வயதிலே மிகவும் இல்மிலே ஆர்வமுடையவர்களாக ஹதீஸ்களை தேடி கண்டுபிடிக்கிறவர்களாக இருந்தார்கள். சுப்ஹானல்லாஹ். இனி நாம் வரும் காலத்திலாவது காட்சிகளையும் இயக்கங்களையும் கடந்து ஈமானிய ஒற்றுமையுடன் வாழ வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்வானாக. இந்த அழகான சபையிலே எனக்கு பேச வாய்ப்பளித்த ஃபைலுர் ரஹ்மான் அரபிக் கல்லூரி நிர்வாகத்திற்கும் இங்கே என்னுடைய உரையை கேட்டேன் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜஸாக்கல்லாஹு ஹைரன் கஸீரா. வாஹித் தஹ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்த போட்டியாளர் F11 மறுமையை நினைவுபடுத்தும் மன்னரை ஜியாரத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. الصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي البرهان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. இவ்வுலகை படைத்து பரிபாலிக்கும் அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். என் உயிரினும் உயிரான உயிரிலும் மேலான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை அப்படி பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபோ தாபின்கள், ஷுஹதாக்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக இங்கு வருகை தந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் என்றென்று நின்று நிறுத்துமாக. ஆமீன். மறுமையை நினைவூட்டும் மன்னரை ஜியாரத் என்ற தலைப்பின் கீழ் நான் உங்கள் முன் உரையாற்ற வந்திருக்கேன். அல்லாஹ் தஆலா தன் திருமறை குர்ஆன்ல கூறுகிறான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மவுத், ஒவ்வொரு ஆத்மாவும் தன் மரணத்தை சுவைத்தே தீரும். இந்த உலகத்தில் யாரும் நிரந்தரம் கிடையாது. நம்மால் பேச முடியாத சிரிக்க முடியாத நிலையில் நாமும் ஒரு நாள் மண்ணின் அடியில் போகிறோம். இந்த உலகத்தில் இருக்குமா நம்ம எவ்வளோ சிரிக்கிறோம், எவ்வளோ பேசுகிறோம். ஆனால் நம்ம மறுமையும் மன்னரையும் நம்ம நினச்சி பார்க்குறோமா? சிறிதளவு கூட இல்லை. அல்லாஹ் தஆலா பாதுகாப்பானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஜூருல் குபூரு இன்னஹா துதக்கிருக்கும் ஆகிரா. நீங்கள் மன்னரை ஜியாரத் செய்யுங்கள், ஏனெனில் அது மறுமையை நினைவூட்டுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்தில் கபர்ஸ்தானுக்கு செல்ல தடை செய்தார்கள். பின்னர் அவர்கள் கூறினார்கள், நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் கபர்ஸ்தானுக்கு செல்ல தடை செய்தேன், இப்போது நீங்கள் செல்லுங்கள், ஏனெனில் அது மறுமையை நினைவூட்டுகின்றது. இதில் ஒரு பெரிய பாடம் என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மன்னரை ஜியாரத் செய்யுங்கள், ஏனெனில் அது மறுமையை நினைவூட்டுகின்றது. இதன் மூலம் தௌபா, பயம், நம்பிக்கை ஆகியவை நமக்கு வருகின்றது. மன்னரை ஜியாரத்தின் போது கிடைக்கும் அடிப்படை நன்மைகள்லாம் என்னன்னா, மரணத்தின் உண்மையை நினைவூட்டுகின்றது. மரணம் என்பது எல்லா மனிதர்களுக்கும் நிச்சயம்தான். அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, எவ்வளோ சிறிய ஆளாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் மரணம் என்பது வரும் என்ற ஒரு நினைவும் உயிரோடு இருக்கும் நம்மை ஒரு விழிப்புணர்வு கொடுக்கின்றது. ஒரு மனுஷன் மரணத்தை பற்றி நினச்சானா அவன் அடுத்த நிமிஷமே அவன் இபாதத் செய்வான் என்ற ஒரு நினைவும் நம்மளுக்கு நினைவூட்டுகின்றது. அடுத்த விஷயம் என்னன்னா, மறுமையோட வாழ்க்கைக்காக தயார் செய்யும் ஒரு மனநிலை தருகின்றது. மரணத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு மன்னரைக்கு அப்புறம் நம்மளுக்கு மறுமையோட வாழ்க்கை தான், அதற்கு தயாராகணும் என்ற ஒரு மனநிலை நம்மளுக்கு தருகின்றது. அந்த கபரில் உறங்கும் முஸ்லிம்களுக்காக துவா செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீங்கள் ஒருவருக்காக துவா செய்தீங்கன்னா நான் உங்களுக்காக துவா செய்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இப்போ நம்ம அந்த மன்னரையில் உறங்கும் அவங்களுக்காக நம்ம அவங்களோட பாவமன்னிப்புக்காக துவா செய்தோம்னா அல்லாஹ் தஆலா நமக்காக துவா செய்வான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜியாரத் செய்யும் போது கூறினார்கள், அஸ்ஸலாமு அலைக்க யா அஹ்லல் குபூர், நீங்கள் முன்பு சென்று விட்டீர்கள், நாங்கள் பின்னால் வருகிறோம், உங்களுக்கும் எங்களுக்கும் அல்லாஹ் மன்னிப்பருள்வானாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மன்னர் ஜியாரத்தின் போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம இப்போ ஒரு இறந்தவங்களோட வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது மரியாதையுடன் போகணும், சிரித்து கொண்டும் பேசிக்கொண்டும் போகக்கூடாது. அடுத்த விஷயம் என்னன்னா, மையத்தாக உறங்கும் அவர்களுடைய மன்னிப்புக்காக துவா செய்யணும். மூன்றாவது விஷயம் என்னன்னா, மன்னரின் மீது அழுவதோ புகைப்படம் எடுப்பதோ அது கூடாது. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதற்கு தடை செய்திருக்காங்க. நாலாவது விஷயம் என்னன்னா,
நாலாவது விஷயம் என்னன்னா மன்னரை தாண்டி தாவுவதும் அந்த செயல்கள் கூடாது என்று தடை செய்யப்பட்டிருக்குது. அடுத்து மன்னரை ஜியாரத்தின் பயன்கள் என்னன்னா, ஒரு மனிதன் வந்து தினமும் தன்னிடம் கேட்க வேண்டும், இன்றைய நாள் நான் இறந்து விட்டால் என் நிலை என்ன? இன்று எத்தனை பேர் இதை நினைத்து கொண்டு வாழ்கிறோம்? மரணத்தையும் மன்னரையும் மறுமையுடைய வாழ்க்கையை மறந்தவர்களாக தான் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா பாதுகாப்பானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்பத்தை முறைக்கும் மறுமையை நீங்கள் நினைவு கூறுங்கள், மன்னரை நீங்கள் நினைவு கூறுங்கள் என்று கூறினார்கள். அல்லாஹ் தஆலா தன் திருமறை குர்ஆன்ல கூறுகிறான் அல்லாஹ் தஆலா தன் திருமறை குர்ஆன்ல கூறுகிறான் கூறுகிறான், உங்களுக்கு பரீட்சை வருகிறது என்றால் அதற்கு நீங்கள் எப்படி தயார் செய்கிறீர்கள்? அதை போன்றுதான் மறுமையுடைய வாழ்க்கையும். உங்களுடைய இந்த பரீட்சை நாள் குறிக்கப்பட்டது, அறிவிக்கப்பட்டது, புத்தகங்கள் கொடுக்கப்பட்டு பாடங்கள் நடத்தப்பட்டு தயார் செய்யப்பட்டுள்ளது. ஆனால் மறுமையுடைய வாழ்க்கை நாள் குறிக்கப்பட்டது, ஆனால் அது நம்மளுக்கு மறைக்கப்பட்டுள்ளது என்று அல்லாஹ் தஆலா தன் திருமறை குர்ஆன்ல கூறுகிறான். மறுமையுடைய வாழ்க்கை என்பது ஒரு மறுமையுடைய வாழ்க்கையை நம்ம நினைத்து வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எங்களுக்கு தருவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அடுத்த போட்டியாளர் F14 வட்டி என்னும் வன்கொடுமை. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره نؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد وأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தாளர்கள் மீதும் தோழர்கள் மீதும் இமாம்கள் மீதும் மேலும் அவர்களுடைய வாழ்க்கை முறையை எடுத்து வாழக்கூடிய முஸ்லிம்களான முஃமின்களான நம் அனைவரின் மீதும் உண்டாவட்டுமாக. அல்லாஹ்வின் வச்சா கருணை என்றென்றும் இங்கே நிலவட்டுமாக. மார்க்கத்தில் புதிதாக கொண்டுவரப்படும் ஒவ்வொன்றும் பிதாத், ஒவ்வொரு பிதாத்தும் வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடும் நம்மை நரகத்திற்கு கொண்டு செல்லும் என்று எச்சரித்தவளாக என் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனக்கு இங்கு உங்கள் முன் பேச கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு வட்டி என்னும் வன்கொடுமை. இன்றைய காலகட்டத்தில் வட்டியை பற்றிய விழிப்புணர்வு மக்களிடத்தில் மிகவும் குறைவாக தான் இருக்குது. இன்றைய காலகட்டத்தில் வட்டியை அடிப்படையாக கொண்டு பொருளாதாரத்தை கையாளாத நாடுகளே இல்லை அப்படிங்கிற நிலை உருவாகிவிட்டது. இன்றைய மக்கள் அனைவரும் ஆடம்பரத்தையே விரும்புகிறார்கள். பணத்தின் மீதுள்ள ஆசையும் ஆடம்பரத்தின் மீதுள்ள ஆசையும் மேலோங்கி விட்டதால் தவணை முறை அப்படிங்கிற கணக்கின் கீழ் வட்டிக்கு பொருட்களை வாங்கி கொண்டிருக்கிறார்கள். வட்டி என்றால் என்னன்னா, இப்போ உதாரணமாக சொல்லணும்னா, நம்ம ஒருத்தவங்களுக்கு 10,000 ரூபாய் கடன் கொடுத்து ஒரு மாதம் கழித்து அதை 11,000 ரூபாயா பெறும்போது அந்த 1000 ரூபாய் அப்படிங்கிறது வட்டியின் கணக்கின் கீழ் வருகிறது. மனித சமுதாயமே, இந்த வட்டியை விட்டுவிடுங்கள், இந்த அநியாயத்தை விட்டுவிடுங்கள், இந்த அநியாயமாக ஓசியில் சாப்பிடும் பழக்கத்தை விட்டுவிடுங்கள், பிறருடைய இரத்தத்தை குடிக்கின்ற இந்த பழக்கத்தை விட்டுவிடுங்கள். நீங்கள் இதை விட்டுவிடவில்லை என்றால் அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனில் கூறுகிறான், ஃபைல்லம் தஃஅலு ஃபஅதனு பிஹர்பின் மினல்லாஹி வரசூலிஹி. அல்லாஹ்வோடும் அவனுடைய தூதரோடும் யுத்தம் புரிவதற்கு தயாராகிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். நவுது பில்லாஹி மின்ஹா. எவ்வளவு பெரிய தண்டனை! அல்லாஹ் பாதுகாப்பானாக. வட்டி இந்த சமுதாயத்தில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்துதுன்னா, வட்டி கருணை அப்படிங்கிற ஒரு நல் உணர்வை நம்ம இடத்திலிருந்து அடியோடு வேரோடு எடுத்துக்கிறது. பணக்காரனை மேலும் மேலும் பணக்காரனை ஆக்குது, ஏழையை இன்னும் ஏழையா மட்டும்தான் ஆக்கி கொண்டே இருக்கிறது. ஒரு சமூகமே அநியாயமானதாக மாறுகிறது. நவுதுபில்லாஹி மின்ஹா. இதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வட்டியில் மூழ்கி இருப்பவர்களை சபிக்கின்றார்கள். லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகிலர் ரிபா வ மௌகிலுஹு வ காதிபிஹி வ ஷாஹிதைஹி.
வட்டியை வாங்கி உண்பவனும் அதை உண்ணச் செய்பவனும் அதற்கு கணக்கு எழுதுபவனும் அதற்கு சாட்சி கூறும் இருவர் என அனைவரையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபிக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மெஹராஜ் பயணத்திற்கு அழைத்து செல்லப்பட்ட போது அங்கே சொர்க்கம் மற்றும் நரகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்முன் காட்டப்பட்டது. அப்போ அங்க நரகத்துல வட்டி சாப்பிட்டவனின் நிலையை பார்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வட்டி சாப்பிட்டவன் நிலையை பற்றி கூறும்போது சொல்றாங்க, அவனுடைய வயிறு ரொம்ப பெரியதா இருந்துச்சு, அதனால அவனால இங்கும் அங்கும் அசைய முடியாதவனாக ஆகியிருந்தான். அவனுடைய வயிற்றின் மீது ஃபிரௌனின் கூட்டத்தினர்களும் ஃபிரௌனும் நடந்து சென்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. நவுது பில்லாஹ் மின்ஹா, எவ்வளவு ஒரு தண்டனை! அல்லாஹ்வின் தண்டனை விட்டு நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். மேலும் அல்லாஹ் தன் திருமறை குர்ஆன்ல கூறும்போது சொல்றான், வட்டி சாப்பிட்டவனின் மறுமை நிலை என்பது ஷைத்தான் தீண்டியவனை போல பைத்தியமாக அவன் எழுந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனில் கூறுகின்றான். அல்லாஹ் இவ்வளவு எச்சரிக்கை செய்கின்றானால் அந்த வட்டி என்பது எவ்வளவு மிக கொடியதாக இருக்கிறது. அபூ புர்தா பின் ஆமீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நான் மதீனாவுக்கு சென்றிருந்தேன். அப்போ அங்க அப்துல்லா பின் சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்க்குறேன். அவங்கள்ட்ட கேட்டேன், நீங்கள் என்னோட வரமாட்டீங்களா? நான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு மாவையும் பேரிச்சம்பழத்தையும் தரேன் அப்படின்னு சொன்னேன். மேலும் நான் கூறினேன், நீங்கள் என் கூட வந்தா நீங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து வந்த நாட்டிற்கு வந்ததாகவும் இருக்கும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வீட்டிற்கு வந்ததாகவும் இருக்கும், அங்கு நின்று தொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று தொழுத இடத்தில் தொழுத பாக்கியமும் உங்களுக்கு கிடைக்கும் என்று கூறினேன். அப்போது அப்துல்லா பின் சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கூறினாங்க, யா அபூ புர்தாவே, நீங்கள் வட்டி மலிந்த ஈராக் நாட்டில் இருக்கீங்க. அந்த நாட்டில் உங்கள்கிட்ட யாராவது ஒருத்தர் கடன் வாங்கியிருந்தாலோ இல்லை உங்களுக்கு ஒருத்தர் அன்பளிப்பு தரதா இருந்தாலோ ஒரு வைக்கோல் மூட்டையோ அல்லது ஒரு பார் கோதுமை மூட்டையோ அல்லது ஒரு கால்நடை தீவனத்தை மூட்டையோ உங்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்தாலும் அல்லது கடனை திருப்பி கொடுப்பது போல கொடுத்தாலும் அது வட்டியாகும் என்று அபூ புர்தா பின் ஆமீர் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க. அபூ புர்தா பின் ஆமீர் ரஹ்மத்துல்லாஹி அவங்க வட்டி கொடுக்கவும் இல்லை, வட்டி வாங்கவும் இல்லை, வட்டி பற்றின எதுலேயுமே அவங்க சம்மந்தப்படலை. ஆனால் வட்டி இருக்கின்ற நாட்டில் வந்து வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க. இதை தொடர்ந்து அவங்க வாழ்கிறத வந்து அப்துல்லா பின் சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து தடை செய்தாங்க. அங்கே நீங்கள் தொடர்ந்து வாழாதீங்க, அதில் உங்களுக்கும் பங்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி எச்சரிக்கை செய்கின்றாங்க. வட்டியை வாங்கும் சமுதாயமே, வட்டியை கொடுக்கும் சமுதாயமே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இதன் மூலமாக தான் உங்களுக்கு பொருளாதாரம் வேண்டுமா? இதன் மூலமாக தான் நீங்கள் செலவு செய்ய வேண்டுமா? இந்த வட்டியின் பொருளாதாரம் தான் உங்களுக்கு கை கொடுக்குமா? மாறாக அல்லாஹ்விடத்தில் கேளுங்க, திக்ர் செய்யுங்க, அதிகமாக குர்ஆன் ஓதுங்க, அல்லாஹ்விடத்தில் தொழுது துஆ கேளுங்க. அதன் மூலமாக அல்லாஹ் உங்களுக்கு நிறைய ஹலாலான வேலைகளிலிருந்து பொருளாதாரத்தை தருவான். அதில் பொருளாதாரத்தில் பரக்கத் செய்வான். அல்லாஹ் தன் திருமறை குர்ஆன்ல கூறும்போது சொல்றான், வஹல்லல்லாஹு பைஹ வஹர்ரம ரிபா, அல்லாஹ் வியாபாரத்தை ஹலாலாக்கி இன்னும் வட்டியை ஹராமாக்குகின்றான் அப்படின்னு அல்லாஹ் தன் திருமறை குர்ஆன்ல கூறுறான். அப்போ ஹலாலான வேலைகள் எவ்வளவோ இருந்தும் நம்ம ஏன் வட்டிக்கு போகணும்? வட்டியை விட்டு நம்ம வந்து தவிர்த்து தான் வாழணும். அடுத்ததான் என்னன்னா, வட்டியை வாங்கும் சமுதாயமே, வட்டியை கொடுக்கும் சமுதாயமே, அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள், அல்லாஹுடைய தண்டனைகளுக்கு பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹும் தூதரும் நமக்கு எப்படி காட்டி தந்திருக்காங்களோ அதேபடிதான் வாழ வேண்டும். இந்த வட்டியின் மூலம் வரும் பொருளாதாரம் நமக்கு எந்த ஒரு பரக்கத்தையும் ஏற்படுத்தாது. வட்டியை ஒழிப்போம், வட்டி இல்லாத ஒரு உலகை படைப்போம், அல்லாஹ் துணை செய்வானாக என்று கூறியவளாகவும் இங்கு எப்படி நம்மை அல்லாஹ் ஒன்று கூட்டினானோ அதுபோல நாளை சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் நம் அனைவரையும் ஒன்று கூட்டி அழகு பார்ப்பானாக என்று பிரார்த்தித்தவளாக எனக்கு வாய்ப்பளித்த நல்லவங்களுக்கு நன்றி கூறி என்னுடைய முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. மனிதநேய மார்க்கம் இஸ்லாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாதுஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضله بسم الله الرحمن الرحيم وفضلناهم على كثير مما تفضيلا قال النبي صلى الله عليه وسلم المؤمن معلف ولا خير في من لا يألف ولا يؤلف أو كما قال عليه الصلاة والسلام صدق الله العلي العليم صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والساقين والحمد لله رب العالمين. விளக்கமளித்த வல்லவனாம் அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். வெளிச்சமளித்த வல்லல் நபி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லோர்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலைநிறுவட்டுமாக. ஆமீன்.
மனிதநேய மார்க்கம் இஸ்லாம் என்கிற தலைப்பின் கீழ் எனக்கு தெரிந்த ஒரு சிலவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அல்லாஹு தாலா தன் திருமறையில சொல்றான், உலகது கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய மக்களை நாம் சிறப்பாக்கினோம் அப்படின்னு சொல்றான். இன்னும் அல்லாஹு தாலா சொல்றான் அந்த ஆயத்தினுடைய முடிவுல, ஓஃபல்லல்லாஹு அலா கஸீரின் மிம்மா தஃபலீலா, நாம் படைத்தவற்றிலிருந்து மிகுதியானதை விட மாதமுடைய மக்களை நாம் மேன்மையாக்கினோம் அப்படின்னு சொல்றான். அல்லாஹு தாலா படைத்த லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான படைப்புகள்லையும் அல்லாஹ் மனித படைப்பை மேன்மையாக்கினதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அதற்கு காரணமே அல்லாஹ் மனிதனுக்கு தந்திருக்கக்கூடிய மனிதநேயம் தான். இஸ்லாமிய பார்வையில உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் அப்படிங்கிற எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் கிடையாது. எல்லோருமே சமமானவர்கள். அப்படியே நம்ம ஒரு ஏற்றத்தாழ்வு சொல்லணும் அப்படின்னாலும் ஒன்னே ஒன்றை மட்டும்தான் சொல்ல முடியும். இறையச்சம் உள்ளவன் உயர்ந்தவன், இறையச்சம் இல்லாதவன் ரப்பை அஞ்சாதவன் தாழ்ந்தவன். இதை தவிர பிறப்பால் உயர்ந்தவர்கள், குலத்தால் உயர்ந்தவர்கள், பரம்பரையால் உயர்ந்தவர்கள் அப்படிங்கிற எந்த ஒரு வேறுபாடும் இஸ்லாமிய பார்வையில இல்லை. எல்லோரிடமும் மனிதநேயத்தோடு நடக்கணும் அப்படிங்கிறது தான் இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருது. ஒரு முறை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் ஒரு இடத்துல உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த பக்கமா ஒரு ஜனாசா எடுத்துக்கொண்டு செல்லப்படுது. அதை பார்த்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த ஜனாசாக்காக வேண்டி எழுந்து நிற்கிறாங்க. இது நபியவங்க எழுந்து நிற்கிறத பார்த்து சஹாபாக்கள் நபியவங்களிடம் கேட்குறாங்க, ஹாதிஹி ஜனாசத்துல் யஹூதி, அது ஒரு யூதனுடைய ஜனாசா தானே, அதற்காக நீங்கள் எதுக்கு எழுந்து நிற்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதற்கு நபியவங்க பதிலளித்தாங்க, அலைசத்து நப்சி, அதுவும் ஒரு ஆத்மா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது இந்த இடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல், யூதன் அப்படிங்கிற ஒரு வேறுபாடு கூட இல்லாமல், யூதனுடைய ஜனாசாவாக இருந்தாலும் அந்த ஜனாசாவிற்கு மரியாதை செலுத்துகிற விதமாக மனிதநேயத்தோட எழுந்து நின்று இருக்காங்க. இதுதான் இந்த மனிதநேயத்தை, மாற்று மதத்தவராக இருந்தாலும் நம்ம மனிதநேயத்தோடு நடந்துக்கணும் அப்படிங்கிறது தான் இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருது. இந்த உலகத்தில் பல நாடுகளில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள், அங்கே இருக்கக்கூடிய எந்த மதத்தவர் அதிகமாக இருக்கிறாங்களோ, மெஜாரிட்டியாக இருக்கிறாங்களோ, அவர்கள் சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய மக்களை அழிக்கத்தான் துணிஞ்சிட்டு இருக்காங்க. ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்ந்த காலத்தில் மதீனாவில் மெஜாரிட்டியாக இருந்தவங்க முஸ்லீம்கள் தான் அதிகமாக இருந்தாங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்க்குற எல்லோருமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்களாக இருந்தாங்க. அவர்கள் மெஜாரிட்டியாக இருந்தாலும் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அவர்களோடு கலந்து தான் இருந்தாங்க. அவர்களிடத்துலையும் நபி அவங்க எந்த ஒரு வேறுபாடும் காட்டாம எல்லோருக்கும் ஒரே சட்டம், ஒரே உரிமையை தான் கொடுத்தாங்க. அவர்களிடத்துலையும் மனிதநேயத்தோடும் மரியாதையோடு நடந்து கொண்டாங்க. லா தசுபுத்திக்கு இன்னும் சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, நீங்க சேவலை திட்டாதீங்க, ஃபைன்னஹு யூகதுலி ஸலாத்தி, அது தொழுகைக்காக நம்மளை எழுப்புது அப்படின்னு சொல்றாங்க. மனிதர்களுக்கு மனிதநேயம் காட்டணும் அப்படிங்கிறத தாண்டி ஒரு சேவல், அல்லாஹ் படைத்த படைப்புகள்ல ஒன்றான அந்த சேவலை கூட நீங்க திட்டாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த சிறுபான்மையினராக இருக்கக்கூடியவர்களை அழிக்க துணிகிற இந்த காலகட்டத்தில் மனிதநேயம் எங்க இருக்கு அப்படின்னு நம்ம சிந்தித்து பார்க்கணும். எல்லோரிடமும் மனிதநேயத்தோடு நடந்துக்கணும் அப்படிங்கிறது தான் நமக்கு இஸ்லாம் கற்றுத்தருது. இந்த உலகத்தில் ஒரு நாட்டில் இப்போதைக்கு ஒரு போட்டி நடத்தப்படுது, ஓட்டப்பந்தய போட்டி. அந்த போட்டியில் மனம் நலம் குன்றியவர்களுக்காக வேண்டி நடத்தப்படுது. அந்த போட்டியில் நிறைய பேர் கலந்துக்கிறாங்க. மனம் நலம் குன்றியவர்கள் ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஓட ஆரம்பித்து பாதி தூரம் ஓடினதுக்கு அப்புறமா அங்கே அதில் ஓடினவங்கள ஒருத்தவங்க கீழே விழுந்துடுறாங்க. நம்மளால மனம் நலம் குன்றியவர்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அவர்கள் எல்லோரும் அதே இடத்துலையே நின்றுடுறாங்க. கீழே விழுந்தவங்களை தூக்கிட்டு அவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒன்றா போய் எல்லையை அடையிறாங்க. அப்போது எனக்கு என்ன, நான் தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கணும் அப்படின்னு போகாமல் அந்த கீழே விழுந்தவர்களுக்கிடத்துல மனிதநேயத்தோடு நடந்து தூக்கிட்டு போனாங்க இல்லையா? இந்த மனிதநேயத்தை தான் ரசூலுல்லாஹ் நமக்கு கற்று தந்தாங்க. இந்த மனிதநேயத்தோடு வாழணும் அப்படிங்கிறது தான் நபியாவும் நமக்கு கற்று தந்திருக்காங்க. இன்னும் நபியவங்க அவர்களோட சுற்றி இருந்த எல்லாருமே சாதாரண மக்களாகத்தான் இருந்தாங்க. பெரிய பெரிய செல்வந்தர்களாகவோ பணக்காரர்களாகவோ இல்லை. சாதாரணமாக இருந்த மக்களிடத்துல கூட மனிதநேயத்தோடும் மரியாதையோடு இஸ்லாத்தை எத்தி வச்சாங்க. இதே மாதிரி அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களும் மனிதநேயத்தை எத்தி வச்சதுனால தான்
இஸ்லாம் வந்து இந்த அளவுக்கு உலகம் ஃபுல்லா பரவி இன்னும் பரவி கொண்டே இருக்குது. கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் முஃமினு மஅலஃபு லா வலா கைரின் ஃபீமன் லா யலிஃபு வலா லா யலிஃபு. முஃமின்களாகிறவர் மனித அன்பின் இருப்பிடமா இருக்கிறாங்க. அன்பு காட்டாத அன்பு காட்டப்படாத யாருக்கும் எந்த சிறப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி நபி அவங்க சொல்றாங்க. அப்போ அன்பின் இருப்பிடமா இருக்கக்கூடிய நாம எல்லா இடத்துலையும் மனிதநேயத்தோடு நடந்து கொள்ளணும். இன்ஷா அல்லாஹ் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. எனவே மனிதநேய மார்க்கமான இஸ்லாத்தை பிறந்த நாம் மனிதநேயத்தோடு வாழ்ந்து மனிதநேயத்தை கற்றுத்தந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சொர்க்கத்தில் நுழைய எல்லாம் அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிரு தஹ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அடுத்த போட்டியாளர் F16 இஸ்லாத்தின் பார்வையில் முதியோர்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد وأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. وإذا بلغ أشده وإذا بلغ 40 ربي أوزعني أن أشكر نعمتك الذي أنعمت عليه وعلى والديه. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم لا يزال قدم ابن آدم حتى يجيب عن 5 أسئلة وعن عمره فيما فنيت وعن شبابه فيما قضيت وعن ماله مما اكتسب وفيما أنفق أو كما قال عليه الصلاة والسلام. அல்லாஹ் மனிதனை உலகத்தில் படைக்கும் போது ஒரு அற்புதமான தத்துவமாக, அதாவது ஒரு அற்புதமான பிலாசபியாக படைச்சிருக்கான். எந்த அளவுக்குனா அல்லாஹ்னால முடிஞ்சா எல்லா மனிதர்களையும் ஒரே நேரத்தில் படைச்சு அவர்களை ஒரு குறிப்பிட்ட காலமுறை வாழ வைத்து பிறகு எல்லோரையும் ஒரே நேரத்திலே அழிச்சிருக்கலாம். அப்படி செய்யலாம என்ன செஞ்சிருக்கான்? ஒரு தலைமுறைக்கு பின் அடுத்த தலைமுறை, ஒரு தலைமுறை இறந்து கொண்டிருக்க மறு தலைமுறை பிறந்து கொண்டிருக்க மனிதன் தன்னோடு வாழ்ந்தவர்கள் இறப்பதையும் காண்கின்றான், தனக்கு முன் பிறந்தவர்கள் வாழ்வதையும் காண்கின்றான். இவ்வாறு இந்த உலகத்தை அமைத்ததற்கு காரணம் என்ன? இறந்தவர்களுடைய வாழ்க்கையும் பிறந்தவர்களுடைய வாழ்க்கையும் வைத்து வாழக்கூடிய படிப்பினை பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திற்காக மட்டுமே தான். அதே போல மனிதன் ஒரு மனிதனை இளமை பருவத்திலே படைத்து அவனை இளமை பருவத்திலே அழித்திருக்கலாம். அதையும் செய்யாமல் அதையும் ஒரு அமைப்பாக குழந்தை பருவம், இளமை பருவம், முதுமை பருவம் என 3 பருவம் முடிந்தவன தான் நம்மளை ஹயாத்தாக்குறான். அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறுகிறாங்க லா யஸாலு கதம இப்னி ஆதம் ஹத்தா யுஜீப அன் 5 அஸ்இலா. ஆதமின் மகன் அல்லாஹ் கேட்கின்ற 5 கேள்விகளுக்கு பதில் கூறாமல் அவனுடைய கால் அல்லாஹ்வின் தர்பாரை விட்டு நிகழாது. வஅன் உம்ரிஹி ஃபீமா ஃபுனைத, உன்னுடைய வயதை எப்படி கழித்தாய்? வஅன் ஷபாபிஹி மிம்மா வஅன் ஷபாபிஹி ஃபீமா கலைத, உன்னுடைய வாலிப பருவத்தை எப்படி கழித்தாய் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கிறார்கள். அதே போல ஒரு முதியவரை கண்டால் ஒரு வாலிபனுக்கு என்ன தோன்ற வேண்டும்? ஒரு முதியவரை கண்டால் அந்த முதியவர் நல்லவராக இருந்தால் அவர் இளமை பருவத்தில் நல்லவராக இருந்ததால் தான் அவருடைய முதுமை பருவத்திலும் நல்லவராக இருக்கிறார். நாம் நம் இளமை பருவத்தில் நல்லவராக இருந்தால் நம் முதுமை பருவத்திலும் நல்லவராக வேண்டும் என்று தோன்ற வேண்டும். அதே அவர் கெட்டவராக இருந்தால் அவர் இளமை பருவத்தில் கெட்டவராக இருந்ததால் தான் இப்போ அவர் முதுமை பருவத்திலும் கெட்டவராக இருக்கிறார். ஆனால் நாம் நம் இளமை பருவத்தை பாதுகாத்து நாம் நல்லவராக இருந்தால் தான்ப்பா நான் முதுமையான ஒன்று நல்லவராக இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கணும். அதே போலதான் அல்லாஹ் எனவே அல்லாஹ் குர்ஆன்ல கூறினார் எந்த ஒரு மனிதன் அவனுடைய வாலிப பருவத்தை அடைந்து அவனது 40 வயதில் அல்லாஹ் அவனுக்கு ஒரு சில ஞான உதயங்களை கொடுப்பான். அந்த ஞான உதயங்களை வைத்து அவன் அல்லாஹ்விடம் துஆ செய்வான். எந்த மனிதன்? சிறந்த மனிதன். ரப்பி அவுஸிஅனி அன் அஷ்குர நிஅமத்தக்கல்லதி அன்அம்த அலைஹி, யா அல்லாஹ் நீ எனக்கு கொடுத்த ஞாபகங்களாகவும் சரி, என்னை பெற்றெடுத்த பெற்றோர்மார்கள் கொடுத்த ஞாபகங்களாகவும் சரி, அதற்காண்டி உனக்கு நான் நன்றி செலுத்துவோனாக என்னை ஆக்கிவிடு. எந்த ஒரு வாலிபனாவது இப்படி கேட்கிறானா? இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா சொல்ல முடியாது. அதே மாதிரிதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு புகாரி ஹதீஸ்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கனவுல காண்டாங்க மிஸ்வாக் குச்சி வச்சு பல் துவக்குவதாக.
அப்போ அவங்க சொல்றாங்க, நான் மிஸ்வாக் குச்சியை வச்சு நான் பல் துவக்கிட்டு இருந்தேன். அந்த இடத்துல முன்னாடி 2 நபர்கள் நின்னாங்க. ஒருத்தர் சிறியவர், இன்னொருத்தர் முதியவர். நான் பல் துவக்கி முடிச்ச உடனே நான் அந்த மிஸ்வாக் குச்சி சிறியவரிடம் கொடுத்து விட்டேன். அப்போ அல்லாஹ் சப்தத்தின் மூலமாக எனக்கு எச்சரித்தான், முதியவருக்கு மரியாதை செலுத்துங்கள் என்பதாக. அதே போல் உஹது போரில் ஷஹீதான ஜனாசாக்கள் இருந்தன. அப்பொழுது கஃனிடுவதற்கு இடம் இல்லை. அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரே ஒரு கஃனிலே 2-3 பேரை வைத்து கஃனிடுவதற்கு நிலைமையாகிவிட்டது. அப்போ 2-3 பேரை போடும்போது சஹாபாக்கள் கேட்குறாங்க, எந்த உடலை முதலில் வைப்பது அப்படின்னு கேட்கும்போது, அதில் எவருடைய உடல் முதியவரோ அவரை முதலில் வையுங்கள் என்று கொடுத்தாங்க. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முதியவர் கொடுத்த மரியாதை. அதே போலதான் சமியல்லாஹு லிமன் ஹமிதார் எப்படி வந்தது? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு நாள் தொழுகைக்கு கொஞ்சம் தொழுகை கொஞ்சம் லேட் ஆயிராங்க. அதனால அவங்க கொஞ்சம் ஸ்பீடா போகும்போது முன்னாடி ஒரு முதியவரை முந்தி செல்வது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட சுன்னத்துல கிடையாது. அதனால முதியவர் எவ்வளவு ஸ்லோவா நடப்பாங்கன்னு நமக்கு தெரியும். முதியவர் பின்னாடியே மெதுவா நடந்து செல்றாங்க. முதியவர் போன உடனே அவர் பள்ளிவாசலுக்குள்ள போறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருக்குக்கு போயிட்டாங்க. அப்போ அவங்க சரி நம்ம ருக்குக்கு வந்ததே பெருசுன்னு சொல்லிட்டு அல்ஹம்துலில்லாஹ் என்ன சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தை சொன்னதாக அல்லாஹ் காதில் அந்த வார்த்தை போய் விழுந்துட்டு, அப்போ உடனே அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல சொன்னா, அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்குவை விட்டு எந்திக்க விடாதீங்க, ஏன்னா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தொழுதுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, சமியல்லாஹு லிமன் ஹமிதார் எல்லாரும் எல்லா நேரத்தையும் அல்லாஹு அக்பர் இடத்துல சமியல்லாஹு லிமன் ஹமிதார், நான் செவியேற்றேன், நீங்கள் என்னை புகழ்வதை நான் செவியேற்றேன் என்று கூறினார்கள். எனவே முதியோர்களை மதித்து அவர்களை பாதுகாக்கக்கூடிய நன்னசீபை அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அடுத்த போட்டியாளர் F8 ஜகாத் வறுமை ஒழிப்பு திட்டம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிகல் கரீம். அம்மா பாத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம் வ ஃபில் ஃபுர்கானில் மஜீத். வ அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கான நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸினு அம்வாலக்கும் பிஸ்ஸகா அவு கமா கால அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். எல்லா புகழும் அல்லாஹ் உலகத்தை அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான், அல்லதீன யுகீமுன ஸலாத்த வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். அவர்கள் தொழுகையில் பேணுதலாக இருப்பார்கள், இன்னும் ஜக்காத் கொடுப்பார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே இந்த ஜக்காத்தையும் தொழுகையும் ஒன்று சேர்த்து சுமார் 27 இடங்களில் அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான். அப்படியானால் தொழுகைக்கு இருக்கிற விழிப்புணர்வு நம்ம ஜக்காத்துக்கு கொடுப்பதில்லை. இப்போ இஸ்லாத்தில் உள்ள கடமைகள் நம்ம பிரதானமான கடமைகள் என்றாலே தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி என்று சொல்கிறோமோ தவிர அந்த தொழுகைக்கு கொடுக்குற அந்த முக்கியத்துவத்தை நம்ம ஜக்காத்துக்கு கொடுக்குறோமா இல்லையா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. அல்லாஹ் குர்ஆன்ல தொழுகையும் ஜக்காத்தையும் ஒன்று சேர்த்து சுமார் 27 இடத்துல அல்லாஹ் குர்ஆன்ல கூறுகிறான். ஆனால் தொழுகை இல்லாமல் ஜக்காத்தை மட்டும் பற்றி சுமார் 30 இடத்துல குர்ஆன் பேசுகிறது என்றால் அந்த தொழுகையோட விஷயத்தில் எந்த அடிப்படையிலுமே ஜக்காத் அதிலிருந்து பிரிக்க முடியாது என்கிறது தெளிவாகிறது. இப்போ தொழுகைக்கு ஒரு எப்படி அதுக்குன்னு ஒரு கட்டமைப்பட்டிருக்கிறதோ, அதற்குன்னு ஒரு சட்டம் இருக்கிறோ, அதுக்குன்னு ஒரு ஒழுங்கு இருக்கிறோ, அதற்குன்னு ஒரு முறை இருக்கிறோ, அதே மாதிரி தான் ஜக்காத்துக்குன்னு ஒரு சட்டம் இருக்கு, ஒரு ஒழுங்கு இருக்கு, ஒரு முறை இருக்கின்றது. அந்த முறைப்படி தான் நம்ம ஜக்காத்து கொடுக்கப்பட வேண்டும். இன்றைய சமுதாயத்தில் உள்ள பணக்காரர்கள் அவர்கள் கொடுக்கிற ஜக்காத்து அது ஜக்காத்தாக செல்லுபடியாகுமா என்பதை யோசிக்க வேண்டியதாக உள்ளது. அவர்கள் எதையும் பார்ப்பது இல்லை, சரியாக கணக்கு வைப்பது இல்லை. சும்மா 20,000 ரூபாய் 30,000 ரூபாய் யாருக்கோ கொடுத்து விட்டு ஜக்காத் என்கிற அந்த
கணக்கில் வச்சுக்கிறாங்க. இப்படி இது அல்ல ஜக்காத்து. ஜக்காத்து என்றால் நம்மளுடைய பொருளாதாரத்தில் உள்ள அளவு எவ்வளவு ஷரியத் கூறுகிறதோ அவ்வளவுதான் நிர்ணயித்து சொல்லணும். இப்போ நம்ம தொழுகையில் வந்து எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம். இப்போ யாராவது அசர் தொழுகை 4 ரக்காத்துக்கு பேர்ல 3 ரக்காய் தொழுகிறோமா, இல்லை மகரிப் தொழுகை தான் 4 ரக்காத்துக்கு 3 ரக்காயத்துக்கு பேர்ல 4 ரக்காய் தொழுகிறோமா? அதே மாதிரி தான் ஜக்காத்தும். அதற்குன்னு ஒரு முறை இருக்கு. அந்த சட்டத்தை பின்பற்றி தான் நம்ம ஜக்காத் கொடுக்க வேண்டும். அல்லாஹ் வந்து குர்ஆன்ல ஒரு 2 விஷயத்தை ஒன்று சேர்த்து சொன்னானா அந்த 2 விஷயத்துக்கு இடையில எவ்வளவு பெரிய தொடர்பு இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். உதாரணமாக வாத்தியுல்லாஹ வாத்தியுர் ரசூல, அல்லாஹ்விற்கு கட்டுப்படுங்கள், இன்னும் தூதருக்கும் கட்டுப்படுங்கள். ஒருத்தர் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறாரு, ஆனால் தூதருக்கு கட்டுப்படலை என்றால் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். இப்போ தூதருக்கு கட்டுப்படுறாரு, அல்லாஹ் கட்டுப்படுறா, அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். இந்த வரிசையில் தான் வகீமு ஸலாத வாது ஸகாத், தொழுங்கள் இன்னும் ஜக்காத்து கொள்ளுங்கள். ஒருவர் தொழுகிறாரு ஆனால் அவர் நல்லபடியாக ஜக்காத்து கொடுக்கல அப்படின்னா அந்த தொழுகை வந்து அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதே மாதிரி ஒருவர் ஜக்காத்து கொடுக்கிறாரு, அவர் தொழுவலை என்றால் அவர் வந்து அந்த ஜக்காத்துக்கான கூலியை வந்து அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து மௌத்தான சமயம், அவர்கள் வந்து ஜனாசா எடுக்கிற நேரத்தில் அந்த இடத்துல நிறைய ஹானி பிரச்சனை இருந்துச்சு, தலைக்கு மேலே பிரச்சனை இருந்தது. அப்போது சில சஹாபாக்கள் வந்து பேச முடியாமல் இருக்காங்க, சில சஹாபாக்கள் மயங்கி இருக்காங்க. அந்த இவ்வளோ இக்கட்டான சூழ்நிலையில் அந்த கூட்டத்திலேருந்து ஒரு முஸ்லீம் கூட்டம் வந்து சொன்னாங்க, நாங்கள் தொழுகிறோம் ஆனால் நாங்கள் ஜக்காத்தை மட்டும் எங்களுக்கு தள்ளுபடி பண்ணுங்க என்று கூறுகிறார்கள். அதுக்கு நபி இப்னு அப்பாஸ் அவங்க வந்து ஆலோசனை செய்கிறாங்க உமர் அலியா கிட்ட. அவங்க சொல்கிறாங்க, என்ன உமரே, இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வந்து இப்படி ஒரு கூட்டம் வந்து நாங்கள் தொழுகிறோம், ஜக்காத் மட்டும் எங்களுக்கு தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்களே, இதுக்கு நம்ம என்ன சொல்ல அப்படின்னு கேட்டதுக்கு உமர் அலிட்டு கேட்குறாங்க. உமர் அலியா அவங்க சொல்கிறாங்க, இதை கொஞ்சம் விட்டு பிடிக்கலாமே, ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து இன்னும் அடக்கம் பண்ணலை, அவங்களுக்குனான கடமையை வந்து நம்ம எவ்வளவோ செய்ய வேண்டியிருக்கு, அதனால் கொஞ்சம் விட்டு நம்ம பார்த்துக்கலாம், பின்னாடி பார்த்துக்கலாம் என்று சொல்கிறாங்க. அதுக்கு இப்னு அப்பாஸ் அவங்க சொல்கிறாங்க, தொழுகையையும் ஜக்காத்தையும் பிரித்து பார்த்தபடி நான் முஸ்லீமாகவே பார்க்க மாட்டேன் என்று சொல்றார்கள். தொழுகையையும் ஜக்காத்தையும் பிரித்து பார்ப்பவன் முஸ்லீம் ஆக மாட்டான். எனவே தொழுகைக்கும் ஜக்காத்துக்கும் இடையே உள்ள எவ்வளவு மிகப்பெரிய தொடர்பு இருக்குன்னு நமக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து கூறுகிறார்கள், ஒரு சமுதாயத்தில் வறுமை இருந்துச்சுன்னா அந்த சமுதாயத்தில் வந்து ஈமான் நிலைத்தே இருக்காது. இப்போ இந்த திட்டத்தோட இந்த ஜக்காத் வறுமை ஒழிப்போட திட்டத்தோட நோக்கம் என்னன்னா, ஜக்காத்தின் மூலமாக இந்த வறுமை, இந்த சமுதாயத்தில் உள்ள வறுமையை வந்து நம்ம ஒழிக்கணுங்கிறதா இந்த திட்டத்தோட நோக்கம். எனவே நம் சமுதாயத்திலே உள்ள வறுமையை ஒழிப்பதற்காக அல்லாஹ்விடம் துவா செய்த வேண்டும். என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். முதலாவது அமர்வு நிறைவுக்கு வருகிறது. இன்ஷா அல்லாஹ். உங்கள் இதயங்களின் எண்ணமாய், உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு.